வணக்கம். நான் உங்கள் புலிகேசி. இது திணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நம்ம கூட சோனாபானா இருந்திருக்கார். வணக்கம் சோனாபானா. வணக்கம் அண்ணா. வணக்கம். சின்னை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. இப்போ நான் ஒரு சில விஷயம் சொல்றேன். அது அப்படியே வந்து இந்த டயலாக்ஸ்லாம் எதை ஞாபகப்படுத்துது அப்படின்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த Okay. மிருகம் நம்ம நோக்கி வந்துட்டு இருக்கு. எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க. ஜுராசிக் பார்க்கு, அதிரடி திருவிழா அதிரடி திருவிழா. ஞாபகம் இருக்காது? இருக்குண்ணா. அதிரடி திருவிழா. இது வந்து நான் என் பையன்கிட்ட சொன்னேன். அதிரடி திருவிழா அப்படின்னா அது என்ன ஆபரேஷனா அப்படின்ற மாதிரி கேக்குறேன். அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் என்ன சொல்றது, ஹவு டு ஐ டெல் தட் த மேஜிக் ஆஃப் த ஹாலிவுட் மூவிஸ் தட் வி வாட்ச்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு. அது ஒரு பர்டிகுலரான வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயம். ஐ திங்க் எவ்ரிபடி இன் ஆர் சைல்ட்ஹுட் கோ த்ரூ பண்ணிருப்போம் அதை. கரெக்டா? சரி, அதையே நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. கொஞ்சம் ஃபன்னா ஜாலியா அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ உனக்கு ஃபர்ஸ்ட் நீ பார்த்த அந்த ஹாலிவுட் மூவிஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யார் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணா? எப்படி உனக்கு வந்து வந்துச்சு? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீ அந்த லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்லயே பார்க்க ஆரம்பிச்சியா இல்ல டப்ல தான் பார்க்க ஆரம்பிச்சியா? இல்ல டப்ல தான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அது எக்ஸாக்டா நான் எப்போ பார்க்க ஆரம்பிச்சதுலாம் தெரியல. ஆனா எனக்கு நினைவுல இருக்கிறது ஒரு சில படங்கள் மட்டும்தான் நல்ல நினைவுல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சது வந்து எந்த மாதிரி படம்னா நார்னியா. நார்னியா இன்னுமே மைண்ட்ல இருந்துட்டு இருக்கிற ஒரு படம். அதுவும் அதுல வந்து வர அந்த சிங்கம் அஸ்லானோட வாய்ஸ், கனத்த குரல்ல தமிழ்ல பேசுவோம் அஸ்லான். அதெல்லாம் வந்துட்டு இன்னும் ஒரு மறக்க முடியாத அளவுக்கு இதா இருக்கு. நான்லாம் அந்த சிங்கத்தை மரணப்படுக்கையில வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டுட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி வந்து சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. இல்ல, அது ரொம்ப சூப்பரான வந்து ஒரு படம் அது. நான் அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை அது இதுல பாத்திருக்கேன், இங்கிலீஷ்ல பாத்திருக்கேன். பட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிடில நான் பார்த்தேன்னு, டிவில பார்க்கலப்பா. இந்த சிடில வந்து நார்னியா தமிழில் சொல்லிட்டு அந்த இது போஸ்டரோட பார்த்தது பயங்கரமான மெமரி. அது படமே பயங்கர விஷுவலா சூப்பரா இருக்குமா. பிளஸ் அந்த வந்து நம்ம லாங்குவேஜ்ல பார்த்தது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, யூ கண்டினியூ. ஹோம் அலோன். ஆமாண்ணா. அதுக்கப்புறம் எனக்கு நான் இன்னும் ஞாபகத்துல இருந்து ரொம்ப ரசிச்ச படத்துல ஒண்ணு ஹோம் அலோன். இந்த படத்தையும் நான் சிடில தான் பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு. ஹோம் அலோன் எனக்கு ரொம்ப பயங்கரமா சிரிச்சு ரசிச்சுட்டு இருந்தது. அந்த கெவின்ற பையன் என்ன மாதிரியான அட்டகாசங்கள் பண்ணிட்டு இருப்பான் தனியா ஆள் இல்லாத வீட்டுல. அந்த திருடங்களை ஓட விடுறதா இருக்கட்டும், அந்த பிளான் போடுறதா இருக்கட்டும். நான் அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டுக்கு திருடெல்லாம் வந்தா இப்படி எல்லாம் பிளான் போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம இருக்கிறது ஒரே ஒரு ரூமு ஹாலு, ஒரு இது, அதாவது ரூம் அதுதான் ஹாலும் அதுதான்ற மாதிரியான வீட்டுல நம்ம இருந்துட்டு இருப்போம். அதுல வந்துட்டு இங்க வந்தா இப்படி வைக்கலாம், அங்க வந்தா அப்படி வைக்கலான்ற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆக்சுவலி வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது அங்கிள் நான் இங்க தனியா இருக்கேன் நீங்க நினைக்கிறீங்களா? அதாவது வந்து இங்கிலீஷ்ல வந்து do you think for 7-year-old in a supermarket, do you think I'm alone? I don't think so. அது அப்படியே தமிழ்ல டப் பண்ணிருப்பாங்க. ஒரு 7 வயசு பையன் சூப்பர் மார்க்கெட்ல தனியா வந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கேட்டா பண்ணியா இருக்கு. திருப்பி சொல்லு. இப்ப கேட்டா நமக்கு என்ன அப்படியே திருப்பி அந்த மாதிரிதான் இருக்கு. இது வந்து இப்ப கேட்டா ரொம்ப ஃபன்னியா இருக்குல்ல. பட் ஆனா அது வந்து இட்ஸ் வெரி எச்ட் இன் சைல்ட்ஹுட் மெமரிஸ். எனக்கு தெரிஞ்சு இப்ப நீ பார்க்க ஆரம்பிச்சப்பெல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலா வந்து ஹாலிவுட் படம் போட ஆரம்பிச்சாங்கல்ல இதுல எல்லாம். ஆமா. அதுதான் சொன்னேன்ல, விஜய் டிவி, அதிரடி திருவிழா, அப்புறம் சன் டிவி, கே டிவி எல்லாத்துலயுமே போட்டுட்டு இருந்தாங்க. அதுல பார்த்த படங்கள் நிறைய ஜாக்கி சான் படங்கள், ஜெட்லி படங்கள்லாம் பார்த்ததே சன் டிவில தான். எனக்கு தெரிஞ்ச கரெக்ட்ண்ணா. எனக்கு இப்போ வருது மெமரியில. ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப பார்த்தது நார்னியாக்கு முன்னாடி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. டெர்மினேட்டர் பார்த்திருக்கேன். டெர்மினேட்டர் பார்த்து டெர்மினேட்டர் இல்ல, பிரிடேட்டர். டெர்மினேட்டருக்கு முன்னாடி பிரிடேட்டர் பார்த்திருக்கேன். பிரிடேட்டர் எல்லாம் பார்த்து அந்த இது அந்த ஏலியன் இருக்கும்ல,
அத பார்த்து ஒரு மாதிரி பயம் இல்ல, ஒரு மாதிரி அருவருப்பாலாம் இருந்திருக்கு. அதுவும் அதுவும் அது மாஸ்க் கழட்டும் போது ஆமாடா ஆமாடா, அதை விட அதுக்கு ஒரு டப்பிங் வாய்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுல வந்து ஒருத்தர் சொல்லுவான், அதை பார்த்து என்ன ஜென்மோண்டா நீ அப்படின்னுவான். இது திரும்பி அதே அந்த அதோட ஏலியனோட வாய்ஸ்ல என்ன ஜென்மோண்டா நீ அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. விளையாண்டு இருக்காங்க. ஆமாண்ணா. ஆக்சுவலி இப்ப நான் என்னோட இது சொன்னேன்னா ரொம்ப வயசானவனா தெரியுதா, இருந்தாலும் பரவாயில்ல சொல்றேன். எங்க டப்பிங் படம்னா நான் ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல பார்த்ததுதான் படம். ஏன்னா அப்ப டிவில ஹாலிவுட் மூவிஸ் போட மாட்டாங்க. தியேட்டர்ல வந்து நான் ரொம்ப ஃபேமஸான ஆக்ஷன் மூவிஸ், அந்த மாதிரியான மாஸான ஜனரஞ்சகமான படம் தான் வந்து தியேட்டர்ல வரும். அப்படி நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வந்து ஜுராசிக் பார்க். ஓகே ஓகே. என்ன விஷயம்னா, அது நம்ம ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் படம் பாக்குறோன்ற ஃபீலே இருக்காது நமக்கு. அப்ப நம்ம சின்ன பசங்க வேறயா. சோ வந்து ஜுராசிக் பார்க் தான் எனக்கு ஞாபகம் இருந்து நான் பார்த்த ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் படம். அது வந்து கிட்டத்தட்ட அந்த டைம்ல இருந்த எல்லாருமே, அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆன டைம், அது ரொம்ப நாள் வேற ஓடிச்சா, அந்த டைம்ல சைல்டா இருந்த எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்திருப்பாங்க. அப்படி ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்கூல்ல எல்லாம் கூட்டிட்டு போனாங்க. ஓகே ஓகே. நான் கேள்விப்பட்டிருக்கேன். சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. இன்னும் கூட அந்த சீன், அந்த டாக்டர் பேசிக்கிற சீன் இருக்கும். அந்த எக்ஸ்பிளைன் பண்றது, அந்த ரெசின்ல இருந்து அந்த முட்டை இதை எடுத்து டிஎன்ஏ எடுத்து, கொசுல இருந்து அந்த டிஎன்ஏ எடுத்து இந்த ரத்தத்துல இருந்து, அது ஞாபகம் இருக்கு இன்னும். அதுக்கடுத்து அதே மாதிரி பார்த்ததுதான் மம்மி பார்த்தேன். நல்ல பர்ஃபெக்டா ஞாபகம் இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து அந்த கோல்டன் புக் படிப்பாங்க. அதை படிக்கும் போது இது எதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு, கொக்கு அப்படின்வா கடைசியா. அப்படி சொன்ன உடனே அந்த இது வந்து வந்து இம்டாப் வந்து தூக்கி போயிடும். இது நம்ம ஹாலிவுட் படம், அதாவது ஃபாரின் லாங்குவேஜ் படம் பார்க்கணும், தமிழ் பார்க்கணும்னா தமிழ்ல தான் பார்ப்போம். அது வந்து தியேட்டர்ல இந்த மாதிரி பெரிய படம் வந்தா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். ஜாக்கி சான் படம்லாம் வந்து தமிழ்ல வரும்னு எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் கிடையாது. ஏன்னா இப்ப நான் வீட்டுல கூட்டிட்டு போறது இருக்குல்ல, இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் தான் கூட்டிட்டு போவாங்க. ஜுராசிக் பார்க் வந்துருச்சு, எல்லாருமே ஜுராசிக் பார்க் இருக்கா, அதுல டைனோசர் வருதான், ஒரு கான்செப்ட். ஒரு ஃபைட் மூவி அப்படின்னா வந்து யூஸ்வலாவே வந்து வீட்டுல கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதுவும் வந்து ஜாக்கி சான் ஃபைட் அந்த மாதிரி இதுனா வந்து அவாய்ட் பண்ணுவாங்களா. ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சது இல்லை. எப்போ இது ஓப்பன் ஆச்சுன்னா, விஜய் டிவில வந்து அதிரடி திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் பண்றேன். அதிரடி திருவிழா வந்து சாட்டர்டே அன்னைக்கு நைட்டு போடுவாங்க, 9 மணி நினைக்கிறேன். ஓகே. ஸோ சாட்டர்டே நைட்டு வரும். ஃபுல் ஜாக்கி சான், ஜெட்லி படம், எல்லா படமே வந்து டப் பண்ணி போடுவாங்க. அது நல்ல அந்த போடும் போது அந்த கடை ஃபர்ஸ்ட் ஒரு லோகோ ஒண்ணு போடுவாங்க பாத்தியா, 4 ஸ்கொயர் போட்ட மாதிரி ஒரு சூப்பர் பேராச்சு அது. கோட் டிராகனா எது எதுல அந்த அந்த மூவி ஹவுஸ், அது அந்த ப்ரொடக்ஷன் ஓகே ஓகே ஸ்டுடியோ அது. ஓகே ஓகே. எனக்கு அந்த இது அந்த மாதிரி நான் நல்லா ஞாபகம் இருக்கு. கொலம்பியா பிக்சர்ஸ் தான், ஏன்னா அது நான் நிறைய பார்த்திருக்கேன். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு இது போடுவாங்க. பட் என்னன்னா, எனக்கு வந்து கேபிள் டிவி இல்ல வீட்டுல. ஓகே ஓகே. ஸோ அதனால என்ன ஆயிரும்னா வந்து இந்த பாக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் பசங்க கிளாஸ்ல பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருப்பானுங்க, இது பார்த்தோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சாட்டர்டே வர படம் தான் அடுத்த வாரத்துக்கூட அடுத்த வாரத்தான கண்டென்ட். அதுதான் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆமா. இதை பத்தி பேசிட்டு கொஞ்சம் இப்ப ரீசெண்டா என் பையன் கிட்ட கேட்டேன், நீங்க ஸ்கூல்ல என்னடா இருந்தா எந்த தாண்டா பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிளாஸ்ல வந்து வேற வேற ஸ்டேட்ல இருந்த பசங்க எல்லாம் படிக்கிறாங்க, லாங்குவேஜ்ல பசங்க. நம்ம எல்லாம் டிவி பார்ப்போம், டிவியே கிடையாது இப்போ. யாரும் டிவி சேனல் பாக்குறதே கிடையாது, எல்லாம் யூடியூப் பாக்குறாங்க, அதாவது கேம்ஸ் அதான் இருக்கானுங்க. டிவி பாக்குறோம்னா 6 மணிக்கு இந்த ஷோன்னா எல்லார் வீட்லயும் அந்த ஷோ தான். சோ அடுத்த நாள் வந்துட்டு இந்த ஷோ பார்த்தா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நீங்க என்னதான்டா பேசிப்பீங்க. எனக்கும் அதே டவுட் இருக்கு. ஏன்னா ஆளாளுக்கு இவனுங்க ஒண்ணு பாப்பானுங்க. ஏன்னா அது நம்ம வந்து இப்போ பாத்துட்டு இருக்கோம்னா, அந்த வீக்கெண்ட்லயும் சரி வீக் டேஸ்லயும் சரி மோஸ்ட்லி பாக்குறது எல்லாமே ஒரே மாதிரியான கார்ட்டூன்ஸ், ஒரே இதுதான். ஏன்னா ஷெட்யூல்டான ப்ரோக்ராம்ஸ் இதுதான் நம்ம பாத்துட்டு இருப்போம். இப்போ இவனுங்க நினைச்சதான் வச்சு பாத்துப்பானுங்க. இவனுங்க இப்போ சிமிலாரிட்டிஸ், 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவனுக்கு மட்டும் தான் பேசிக்க முடியும், எல்லாருமே பேசிக்க மாட்டானுங்க. இன்ட்ரெஸ்டே இருக்குன்னு கூட வையேன். நீங்க எப்படி இப்போ ஒரு 2 பேர் அனிமே இன்ட்ரெஸ்ட் இருக்கா பசங்க இருக்கானுங்கன்னு பாக்குறானுங்க பசங்க,
நீயும் அவனும் அதே எபிசோட அதே டைம்ல நீங்க எப்படி பாத்துக்க முடியும்? ம். இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு வந்து ஒரு ஜாக்கி சான் ஃபேன் அப்படின்னா அந்த வீக் போட்ட படத்தை எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அடுத்த வாரம் வந்து இந்த ஃபைட் செம்மையா இருந்துச்சுல்ல, இந்த ஃபைட் செம்மையா இருந்துச்சு, இது சூப்பரா இருந்துச்சு, அந்த கார் ஸ்டண்ட் பாத்தியா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்கல்ல. ஆமா. அப்படி எதுவுமே இருக்காது இப்போ. அந்த வீடியோ இப்ப ஏதாவது ஒண்ணு வந்திருக்கு, மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ ஒண்ணு வந்திருக்கு ம். பாக்குறதுக்கு. ம். அந்த வீடியோவை இவனும் பார்த்திருக்கணும், அவனும் பார்த்திருக்கணும். ஆமா, ஆமா. சரியா? அப்பதான் வந்து இது கனெக்ட் ஆகும். சிங்க் இது ஆகும். எப்படி உங்களுக்கு பண்ணுது? இது செட்டே அதான் என்னால கிராஸ் பண்ணவே முடியல. ம். சரி ஓகே. திண்ணை டாக்ஸ்ன்னு வச்சதுனால, திண்ணையில உட்காரு பூமராக்கள் மாதிரி பேசிட்டு இருக்க வேணாம். ஓகே, ஓகேண்ணா. சோ இப்படி ஆக எனக்கு வந்து இது கிடையாது. கேபிள் ஆக்சஸ் கிடையாது. பட் ஆனா எங்க கசின் வீட்ல இருந்துச்சு. ம். ஓகே. அவங்க வீட்டுக்கு என்னைக்காவது வீக்கெண்ட் நாங்க போயிட்டு அங்க ஓவர் நைட் ஸ்டே பண்ணும்போது மட்டும், அப்ப மட்டும் வந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னா, இவனுங்க இந்த நல்ல படத்தெல்லாம் ஸ்டார்ட்டிங்லயே போட்டு முடிச்சுட்டானுங்க. அதிரடி திருவிழா ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே ஜாக்கி சானு, ஜெட்லி படம்லாம் வரிசையா அதெல்லாம் போட்டு முடிச்சுட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. நம்ம போகும்போது நம்ம எப்பயாவது ஒரு தடவை போறோமா, அப்போ கரெக்ட்டா ஒரு ஜெட்லி படமோ, ஜாக்கி சான் படமோ வந்துச்சுன்னா நமக்கு லக்கு. ம். இல்லன்னா இல்ல. நான் வந்து ஒரே ஒரு ஜெட்லி படம் மட்டும் தான் பார்த்திருக்கேன் அதுல. இந்த ம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் சைனா ஓகே, பார்ட் 2 ஓகே. ஆ, ஆ. அது பார்த்தேன் நானு. செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றது? ஓகே, ஓகே படம் அந்த மாரி தான் இருக்கும். அதுலயும் ஒரு படம்லாம் வந்து பார்த்தோம்னா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தேன் நானு. ம். அதுலயும் அப்புறம் வந்து ஜாக்கி சான் கூட ஒருத்தர் இருப்பாரு. சாமோ ஹாங்குன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே. கொஞ்சம் குண்டா இருப்பாரு. டைரக்டர் கூட அவரு. ம். அவர் படம் நீ அப்புறமா டைம் கிடைத்தா குங்ஃபூ ஷெஃப்ன்னு ஒரு படம் இருக்கும். அது பண்ணி பாரு. ஓகே, சூப்பரா இருக்கும் ஓகே. அது. ம். குக்கிங்கும், குங்ஃபூவும் மிக்ஸ் பண்ண மாரி ஒரு படம். செம்மையா இருக்கும் அது. ஓகே, ஆ ஓகே. பாத்தேன். அவரு இப்ப தெரியும். அப்பா அவர்லாம் தெரியாதுல்ல. அவர பார்த்த உடனே சரி இவர் இருந்தாருன்னா ஜாக்கி சான் இருப்பாரு. ம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். டைட்டில்லாம் வந்து அவைங்க இதுல தானே கேண்டனீஸ் அந்த சைனீஸ்ல தானே இருக்கும். ஆமா, ஆமா. சோ இவர் வந்தாரு, படம் வந்தாரு. ஜாக்கி சான் எப்படா வருவான்? ஜாக்கி சான் எப்படா வருவான்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன். சூப்பர். என் கசின் வாரம் வாரம் பாக்குறான். அவன் சொல்லுவான், "டேய் இவர் இருந்தானே இவன் ஜாக்கி சான் ஃப்ரெண்ட் இருந்தா வருவான் கண்டிப்பா." ம். அப்படின்னு சொல்லிட்டு. ம். கடைசியில பார்த்தா அது ஒரு பேய் படம். ஓகே. பேய் படம்னா வந்து ஆவி எல்லாம் இருக்கும். அவன் இறந்துருவான். ஒய்ஃப் வந்து ஒரு இதெல்லாம் பண்ணி, பரிகாரம் எல்லாம் பண்ணி, ஆவிகள் எல்லாம் வண்டுகள் மூலமா வர வச்சு, ம். அவன் புருஷனோட ஆவிய மட்டும் புடிச்சு வச்சு, ம். இந்த மாரி போயிடும் படம். ம். இதுதான் வந்து என்னுடைய ஸ்டார்ட்டிங் ஆ எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த சிடி பிளேயர் வந்ததுக்கு அப்புறமா ரோட் சைடுல போட்டிருப்பாங்க பாத்தியா? கடை போட்டிருப்பாங்க தெரியுமா? ஆமா, ஆமா. 3 இன் 1, 5 இன் 1, 8 இன் 1 ம். அந்த மாரி படங்கள் வந்து எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ, ம். அப்போ வாங்கிட்டு வந்து நம்ம சிடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். ஆமா. அந்த மாரி சிடில உன்கிட்ட இந்த படம் இருக்கா? என்கிட்ட அதுதான் இந்த அந்த படம் மாரி இருக்கா? சிடில பார்த்த படங்கள் தான் அதிகம். அதுல அது வந்ததுதான் நான் சொன்ன இந்த ம். ஹோம் அலோன், நார்னியா இதெல்லாமே நான் அதுல தான் ம். பார்த்திருக்கேன். சிடில தான் பார்த்திருக்கேன். ஆ அதுல வேற நமக்கு வந்து ஒரிஜினல் சிடி வரும். அதாவது ம். வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அதுல. முக்கியமான ஆமா, ஆமா. சீன்ஸு அந்த இதுல மெனுலாம் இருக்கும். ம். மெனுவோட சேர்ந்து வர சிடி. ஏன்னா நம்ம லோக்கல் இது வாங்குனோம்னா வந்து பிரிண்ட் கொஞ்சம் கேவலமா இருக்கும். ஒரு சில ம். இதெல்லாம் இருக்கும். பட் ஆமா. வந்து ஹாலிவுட் படம்லாம் நல்லா தரமா இருக்கும். நம்பி வாங்கலாம். ம். அந்த மாதிரி இருக்குமா? ஸோ இதுல வந்து அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறமா தான் நான் ஹாலிவுட் இதுக்கெல்லாம் வரேன். நார்னியாக்கெல்லாம். ஓகே, அப்பதான் நீ ஓகே. பார்க்க ஆரம்பிச்சிருக்கன்னு ஆமா, ஆமா. நெனைக்கிறேன். அந்த ம். டைம்ல நான் பார்க்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ம். நான் விஜய் டிவில கூட நான் அதிகமா பார்த்திருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஆனா சன் டிவில இதுவரைக்கும் போட்ட நிறைய எல்லா படத்தையும் நான் மோஸ்ட்லி பார்த்திருக்கேன். ஹாலிவுட் மூவிஸ் வந்து சன் டிவில போட்டது எல்லாமே. ஏன்னா அந்த டைம் அவனுக்கு போட்டது எல்லாமே வந்து கிட்ஸ அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஹாலிவுட் மூவிஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஆ. பெரியவங்க பாக்குறத விட சின்ன பசங்க படம் தான். இது மாதிரி ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட்ஸ், பேபிஸ் டே அவுட், ஹனி ஐ ப்ளூ அப் த ஏய், கிட். ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட் வந்து இதுதான். விஜய் டிவி தான். அதுலயே பேபி ஸ்டே அவுட் வந்து சன் டிவி. இல்லண்ணா, ஹனி ஐ ஷ்ரங்க் த கிட்ஸ் வந்து நான் இதுல சன் டிவில தான் பார்த்திருக்கேன். நல்லா ஞாபகம் இருக்கு. 2மே நான் சன் டிவில பார்த்திருக்கேன். எதனால நல்லா ஞாபகம் இருக்குன்னா, ம். இந்த சன் டிவில வந்து இந்த ஹாலிவுட் மூவிஸ் போடுறத நிப்பாட்டினதுக்கு அப்புறம் கே டிவில போட ஆரம்பிச்சாங்க. அப்பயும் திரும்ப வந்து ஹனி ஐ த ம். கிட்ஸ் போட்டாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. ஓ! ஆமா. அது 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 சரியான காம்படிஷன் அப்போ. ஆ சேனல்ஸ்க்கு மத்தியில. ஆமா, ஆமா. இவன் அதிரடி திருவிழா போட்ட உடனே அவன் ஏதாவது போட்டே ஆகணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் அவன், ம், ஹாலிவுட்ல இருந்து இறக்கிட்டான். இதுல இருந்து அ இது சாரி அர்னால்டு, ம், ம். சில்வஸ்டர் ஸ்டாலோன் அப்படிதான் வந்து பிரெடேட்டர் வந்துச்சு. ஆ ஆமா, ஆமா. பிரெடேட்டர், கமாண்டோ ம். இந்த மாரி டெர்மினேட்டர். ஆக்ஷன் இதெல்லாம் இறக்கிட்டான். ம். ம். நான் டெர்மினேட்டர் 2 வந்து இதுல தான் பார்த்தேன்.
சன் டிவில பார்த்தோம்னா விஜய் டிவில பார்த்தோம். சன் டிவில தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ம். மத்தியான டைம்ல பிரைம் டைம்ல போட்டாங்க. ம். ஸோ அந்த படம் வந்து ஸோ இப்போ நம்ம வந்து லாங்குவேஜ் கத்துக்கிட்டோம், இங்கிலீஷ் கத்துக்கிட்டோம். ஸோ கொஞ்சம் டைரக்ட்டா வந்து மொழி படம் பார்த்தா புரியுது நமக்கு. இல்லன்னா கூட சப்டைட்டில்ஸ் இருக்கு. ம். பட் அப்ப நம்ம லோக்கல்ல நம்ம லாங்குவேஜ்ல பார்க்கும்போது, அது ஒரு தனி ஃபீல் அது ஆக்சுவலி. ம். ஆமா. என்ன ஒரு சில இடங்கள்ல மட்டும் ஓவர் டூ பண்ணியிருப்பாங்க. அது வந்து நமக்கு அந்த டைம் அது புரியாது. அதுக்கு அதுக்கு நம்ம வரலாம். அது அந்த டைம் நமக்கு அ. புரியாது. இப்ப புரியும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரியும். அதுக்கு நம்ம வரலாம். ம். அ என்னன்னா, ஒரு எ எல்லாருக்கும் ஒரு எவல்யூஷன் இருக்கும். நம்ம ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தோம்னா வந்து, இந்த படத்த வந்து ஃபன்னுக்காக பார்த்திருப்போம். ம். ஸோ வந்து மூவிஸ் ஆன் டிமாண்ட் கிடையாதுல்ல. அவன் என்ன போடுறானோ அதான். ஆமா, ஆமா. அப்போ நமக்கு வந்து நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல செட் பீஸ் வேணும், நல்ல கிராபிக்ஸ் இருக்க மாரி இருக்கணும். ம். அந்த மாரியான இல்ல எவல்யூஷன்னே ஒரு காமெடி படம் இருக்க மாரி இருந்துச்சு. இருக்கணும். அந்த ஆ, படம் வந்து ஆ, என்னடான்னு உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தா, கடைசியில ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு ஆட் மாரி இருக்கும் அந்த படம். இது வந்த எல்லா மான்ஸ்டரையும் ஹெட் அண்ட் ஷோல்டர் போட்டு கொல்லுவானுங்க. லாஸ்ட் பார்த்தா அந்த மான்ஸ்டர்ஸே கொல்லுது. உங்களோட டேண்ட்ரஃப்ப கொல்லாதான்ற மாரி பேசி ஆடா போட்டுட்டு இருப்பானுங்க அந்த படம். ஓ மை காட்! எப்படி இப்ப இங்க காசா கிராண்டே ஃபிளாட்டுக்காக ஒருத்தர் 2 1/2 மணி நேரம் படம் எடுத்தாரு அந்த மாரியா? 3 ஆமா, பெட்ரூம் ஆமா, ஆமா. ஃபிளாட்டுக்காக. அந்த மாரி தான். ஆ. அப்படி சொல்ல முடியாது. நல்ல படம்லாம் கூட அந்த மாரி இருந்திருக்கு. இப்போ இவரு பொல்லாதவன் படத்த வந்து பல்சர் ஆடுன்னு சொன்னாங்க. அந்த ஆமா, மாரி ஆமா. பல்சர் ஆடுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எவல்யூஷன் பார்த்தோம்னா, ஸ்டார்ட்டிங்ல ஃபன்னுக்காக பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வளர்ந்து பெருசா அப்புறம் நம்ம பெரிய ஆளு. நம்ம டைரக்ட்டா வந்து நாங்க வந்து அந்த லாங்குவேஜ்ல தான் பார்ப்போம். ம். டப்பிங்லாம் பார்க்கறதில்லன்னு ஒரு இது வந்திருப்போம். அதுக்கப்புறமா வந்து அந்த டப்பிங்க்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு தேவை இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. ம். அது ரீச் தேவைப்படுது. அந்த விஷயங்களும் வந்து அவங்க கொஞ்சம் ஓவர் டூ பண்றதும், ஒரு சில இடத்துல வந்து எல்லாரையும் பண்றதுக்காக அதையும் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுகிட்டு 2மே இருக்கணும். ம். அ அப்படின்ற மாரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்போ வந்திருக்கோம். ஆமா. ஸோ அந்த எவல்யூஷன நம்ம ஆக்சுவலி இன்னைக்கு அப்படியே வந்து கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். ஓகே. சரியா? ம். ஸோ உனக்கு ரொம்ப மெமரபுளா அ மேபி சைல்ட்ஹுட்ல இருக்க நம்ம எல்லா மெமரீஸுமே நாஸ்டால்ஜிக்கான ஒரு விஷயம் தான். ம். ஆ ஹாலிவுட் படமோ, ஜாக்கி சான் படமோ, அது வந்து ஒரு டப்பிங் மூவின்னே உனக்கு அதுக்கப்புறமா கூட படம் வந்து இப்ப கூட பார்த்தா கூட உனக்கு வந்து இன்னும் வந்து எனக்கு அந்த ஒரிஜினல் இதுல பார்த்த ஃபீல் இன்னும் வரமாட்டேங்குது. அப்படின்ற மாதிரியான படங்கள் ஏதாவது இருக்கா? டப்பிங் மூவி வந்து ஒரிஜினல்ல பார்த்த மாரி எனக்கு இல்ல. ஃபீல் ஆகலன்னு சொல்றேன். ம். இல்ல நான் அந்த டைம் பார்த்த படத்துல நான் ஒரிஜினல்ல பார்த்தப்பயும் எனக்கு அது பெரிய டிஃபரன்ஸா தெரியல. ஒரு சில விஷயங்கள் வந்து ம். அ எனக்கு வந்து கனெக்ட் ஆகாம இருக்கும். ஏன்னா, அவனுங்க வந்து இப்போ நான் இங்கிலீஷ்ல ஆக்சுவல் லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆன லாங்குவேஜ்லயே நான் பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன். அந்த லொக்காலிட்டிக்கு ஏத்த மாரி, அந்த இடத்துல சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரியான டயலாக்ஸ் இருந்திருக்கும். அத தமிழ்ல இது பண்ணும்போது நம்ம ம். ஊருக்கு அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏ ஏ அந்த வயசுல எனக்கு ஆமா. அததான் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அத தமிழ்ல பார்க்கிறது தான் உண்மைன்னு நினைச்சுட்டு இருந்தேன். இத விட இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னா, நான் வந்து இந்த டப்பிங் படங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அவங்க பேச ம். தெரியாம வாய அசைக்கிறாங்க போல அப்படின்லாம் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். அது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல. எப்படின்னா, அ ரொம்ப early stage. ஆமாமா. நானே பேசி பார்ப்பேன். எப்படி இவனுங்க மட்டும் பேசும்போது வாய் அசைவு வேற மாரி இருக்கு. இது வர வார்த்தைகள் வேற மாரி இருக்குல்ல. நான் பேசிலாம் பார்த்துருக்கேன் இந்த மாரிலாம். நமக்கு அது வரமாட்டேங்குதுலாம். அப்புறமா தான் தெரியும். அது வந்து வேற ஒருத்தவங்க வாய்ஸ் குடுத்துருப்பாங்க, பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ம். மாரி எசன்ஸ்க்கு இது பண்ற மாரியான ஆக்சுவலி படம் எனக்கு அந்த டைம் வந்தது எதுவும் பெருசா தெரியல. ஆனா, ம் பேபிஸ் டே அவுட்டு இங்கிலீஷ்லயும் திரும்ப எனக்கு பார்த்துருக்கேன். வேற நீங்க சொல்லுங்க. நீங்க. அ பேபிஸ் டே அவுட்ல பெரிய ஆமா. டயலாக்ஸ் இல்ல. அது ம். நெறைய ஸ்லாப்ஸ்டிக் தான். ஆமா, ஆமா. அண்ட் அதுல நெறைய இந்த எக்ஸ்ட்ரா பிட் போட்டிருப்பானுங்க. இந்த ஃபன்னியா மெயின்டெயின் ஆ, பண்றது அப்படின்றதுக்காக ஆ வந்து கரெக்ட், போட்டிருப்பாங்க. கரெக்ட். வடிவேலு மாரி அண்ட் இன்னொன்னு டப்பிங்ல போட்டிருப்பாங்கல்ல. அ ஆமா. ஆம் எனக்கு அதான் சொன்னேன்ல, நம்ம சின்ன வயசுல பார்த்தது எல்லாமே வந்து நாஸ்டால்ஜிக். ம். ஸோ அது சூப்பரா இருக்கோ இல்லையோ, அது மெமரீஸோட அட்டாச் ஆகுறதுனால, நம்ம அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்தாலும் வந்து நமக்கு அந்த பழைய இதுதான் வந்து வரும். ம். எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு எக்ஸாம்பிள் வந்து அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 டேஸ். ம். அந்த படம் ஜாக்கி சான்து. ஆமா. அது வந்து நான் சிடி வாங்கிட்டு வந்தது. என்னன்னா, அது இந்த
சன் டிவில ஒரு ஷோ ஒண்ணு போடுவாங்க. திரை விமர்சனமா ஏதோ ஒரு ஹாலிவுட் பார்வை ஏதோ ஒண்ணு. எனக்கு சரியா பேர் ஞாபகம் இல்ல. என்னன்னா முன்னோட்டம் மாதிரி அந்த படம் வரப்போகுது அப்படின்னா, அந்த படத்துல இருந்து சீன்ஸு, ட்ரெய்லரு அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு, இதுல இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுவானுங்க. ஓகே. அது வந்து டப் பண்ணி டப்டு வெர்ஷன்ல இருந்து தான் போட்டிருப்பாங்க சீன். ஸோ அதை பார்த்துட்டு அதுல ஜாக்கி சான் இருக்காரு, வேர்ல்டு ஃபுல்லா சுத்துறாங்க. பிளஸ் அந்த புக்கு வந்து நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். அரௌண்ட் தி வேர்ல்டு இன் 80 டேஸ். அது வந்து ஜூலியஸ் வெர்னோட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அவர் ஆத்தர் அவரோட புக் அது. அந்த புக்கு அப்படியே எடுக்காம அதோட ஒரு அடாப்டேஷன் மாதிரி அதை எடுத்து அந்த கான்செப்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு கூட வந்து இவரு ஜாக்கி சான் வந்ததுனால அவர் வந்து அந்த ஜேட் புத்தா அந்த இதெல்லாம் ஆட் பண்ணி இதுல பண்ணிருப்பாங்க. ஒரிஜினலா அது வந்து அவர் வந்து ஒரு பிரெஞ்சுக்காரர். ஓகே ஓகே. பாஸ்போர்ட். ஸோ இந்த கதையை பண்ணிருப்பாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த சிடி வாங்குற இது வந்ததுக்கு அப்புறம் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். படம் சூப்பரா இருக்கும். என்ன கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கரெக்டா சிடி ஸ்டக் ஆயிடும். அதுக்கு மேல அந்த சிடி போவே இல்லை. கிளைமேக்ஸ்ல அந்த ஷிப்ல போவாங்க கடைசியா யூஎஸ்ல இருந்து இதுக்கு போயிட்டு இருக்கும் போது அதோட ஸ்டாப் ஆயிருக்கு அந்த சிடி. என்னால அது ஒரு நிறைவேறாத ஒரு இதுவா இருந்துட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் என்னால வந்து அது எங்கேயுமே பார்க்க முடியல. பிகாஸ் இன்னும் ஓடிடி கிடையாது, நம்ம ஸ்ட்ரீம் பண்ண முடியாது. வாங்கினா இன்னொரு தடவை போய் சிடி தான் வாங்கணும். அந்த டைம்ல வந்த படம்னா ஈஸியா சிடி கிடைச்சிடும். இது வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. நீ எப்படி போய் நீ சிடி வாங்குறது? அதுக்கப்புறம் ரொம்ப நாள் நான் அதுக்கப்புறம் அதை இங்கிலீஷ்ல அதை பார்த்துட்டேன். டிவில போட்டிருந்தாங்க, பார்த்துட்டேன். இருந்தாலும் அந்த ஃபீல் வரல. பிகாஸ் நமக்கு தெரிஞ்ச ஜாக்கி சான் வாய்ஸ் வேற இல்ல. அந்த வாய்ஸ் அதுக்கு வர இதுக்கு வந்து அப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு ஹாட் ஸ்டார்லயா ஏதோ ஒரு ஓடிடில நான் தமிழ்ல பார்த்தேன். அதை பார்த்து முடிக்கும் போதுதான் அவ்வளோ ஒரு திருப்தியாச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் பெண்டிங் ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆச்சு அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு நல்ல மெமரி. அது அதாவதுன்னா யூஸ்வலா வந்து டப்பிங் படம் வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகிருக்கும் எசன்ஸ். ஏன்னா வந்து அந்த லோக்கல் ஆடியன்ஸ் கொடுக்கறதுக்காக அவங்க வந்து டைல்யூட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால வந்து ஒரிஜினலோட இது எப்பவுமே வந்து சுப்பீரியரா தான் இருக்கும். பட் நம்மளோட அந்த மெமரிஸோட அட்டாச் ஆயிருக்கனால நம்ம அந்த முதல்ல பார்த்ததுதான் ஒரிஜினலோட நம்ம நல்லா தெரியும். எனக்கு மம்மியும் இன்னும் அதே மாதிரிதான். அந்த ஃபர்ஸ்ட் மம்மி படம் வந்து நான் என்னதான் இங்கிலீஷ்ல பார்த்தாலும் எனக்கு அந்த தமிழ்ல பார்த்த அந்த ஃபீல் வந்து, அதுவும் தியேட்டர்ல வேற பார்த்துருக்கேன் நானு. ஸோ எனக்கு அந்த ஃபீல் வந்து இது கொடுக்கவே முடியாது. அது கரெக்டான விஷயம். அண்ட் நீ சொன்ன மாதிரி இப்போ டப்பிங் படம் பார்க்கறதுல நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருப்பாங்க, ஒரு சில வாய்ஸ். சாரி, நான் ஏன் ஆக்டர்ஸ் சொன்னேன்னா இது இவங்களை வந்து வாய்ஸ் ஆக்டர்னு சொல்லுவாங்க. வெறும் குரல் மட்டும் கொடுக்கல, அவங்க குரல்ல நடிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து இப்போ ரொம்ப நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. டுவர்ட்ஸ் எண்ட் நம்ம அதை கவர் பண்ணலாம். ஸோ இந்த வாய்ஸ் ஆக்டர்ஸ் சொல்லும் போது ஜாக்கி சானுக்குனே ஒருத்தர் வாய்ஸ் இருப்பாரு தெரியுமா? ஜாக்கி சான்னா அவர் தான் வாய்ஸ். நீ பாத்திருக்காரு யூடியூப்ல கூட? அவர் சீரியல் எல்லாம் நடிச்சிருக்காரு. நான் பாத்திருக்கேன். நான் என்ன இவருக்கும் அதே மாதிரி வாய்ஸ் இருக்குலாம் பாத்திருக்கேன் சின்ன வயசுல. ஓ, ஜாக்கி சான் வாய்ஸ் மாதிரியே இருக்கு இவர் வாய்ஸ் அப்படின்னு. அவரே தான் வந்து ஜாக்கி சான் அந்த சுட்டி டிவில போட்ட சீரிஸ்க்குமே ஃபுல்லா அவர் தான் கொடுத்திருப்பாரு. ஆமாண்டா. ஒரு சில சமயம் வேற யாராவது வருவாங்க பாத்திருக்கியா? அது வந்து இந்த மூவிஸா வந்துச்சுன்னா சீரிஸ்ல வந்துட்டு ஃபுல்லா சில இது வந்து நடுவுல மூவி வரும். அதை வச்சு 1 hour மூவி இல்ல வந்து 45 minutes மூவியா வரும். அதுல வந்து சில சமயம் வேற யாராவது கொடுப்பாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஆடா இருக்கும். நீயா பரவாயில்ல, வேற டப்பிங் வாய்ஸ் கொடுத்தா ஆடா இருக்குன்ற. அதுக்கப்புறமா டைரக்ட் மூவிஸ் பார்த்தும் போது ஜாக்கி சான் வாய்ஸே எனக்கு ஒரு மாதிரி ஆடாதான் இருந்துச்சு. இல்லண்ணா, எனக்குமே அந்த மாதிரி தானே இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த டைம் பார்த்தது போலீஸ் ஸ்டோரி, ரஷ்யார், அதுக்கப்புறம் ஹூவாமை, நிறைய படங்கள் வந்து ஜாக்கி சானோட படங்கள் வந்து நிறைய படம் பார்த்துட்டேன். பார்த்துட்டு நான் திரும்ப வந்து இங்கிலீஷ்ல பார்க்கும்போது எனக்கு இது அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுதான் ஜாக்கி சான்னு சொல்லிட்டு என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னடா இது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து பார்த்தோன்னா வந்து இந்த பிரச்சனை வந்து நிறைய அந்த
ஹாங்காங் பேஸ்ட் மூவிஸ்க்கு வந்து இருக்கு. என்ன ஏர்லி ஸ்டேஜ் ஹாங்காங் படங்கள் இருக்குல்ல, ஆமா இப்ப இதெல்லாம் வந்து ஜாக்கி சான் படம் லேட்டரா வந்தது. ஹூவமே எல்லாம் வந்து இங்கிலீஷ் ப்ரொடக்ஷன் தான் அது. ஸோ ஆமா ஆமா மூவியே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ம், ஸோ அப்ப ஜாக்கி சான் அவர் ஓன் வாய்ஸ்ல தான் பேசியிருப்பாரு. ம், போலீஸ் ஸ்டோரி எல்லாம் வந்து அது வந்து சைனீஸ் மூவி அது. ம். ஸோ அவரோட ஒரிஜினல் வந்து சைனீஸ்ல இருக்கும். அது இங்கிலீஷ்ல வந்து டப் பண்ணி தான் இருக்கும். வேற ஒருத்தர் டப் பண்ணி தான் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே அது நமக்கு ஆடா தெரியும். ம், பார்த்தனது. அதோட ம். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பழைய படம் இந்த ட்ரங்கன் மாஸ்டர் அந்த ஆமா மாதிரி ஆமா ஆமா படம்லாம் கூட ஆமா இங்கிலீஷ்ல இருக்கு இன்னும். அந்த டப்பிங் வந்து பார்த்தோன்னா ஒரு அமெரிக்கன் இல்லைன்னா ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷ் மேனோட வாய்ஸ் இருக்கும். ம், ஆனா வந்து ஜாக்கி சான் வந்து லோக்கலா சைனீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு பேசிட்டு இருப்பாரு. ம். இதுல என்ன ஃபன்னியான விஷயம்னா, ஜாக்கி சான் வந்து அக்கா ஒரு மசால் வடை இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கறது நார்மலா இருக்கு. ம், அவர் வந்து கேன் ஐ ஹேவ் சாண்ட்விச் அப்படின்னு கேட்கறது வந்து நமக்கு வந்து ம். அன்நேச்சுரலா இருக்கு. இதுல மேபி இங்கிலீஷ்காரனுக்கு வந்து ம், ஆக்சுவலா டப்பிங் ஹாலிவுட் டப்பிங்ல ஒரு முக்கியமான பார்ட் வந்து என்னன்னா அந்த இது என்ன சொல்றது இந்த லிங்குவிஸ்டிக் அதுக்கு ப்ராப்பரான ஒரு டேர்ம் ஒண்ணு இருக்குங்க. ஒரு ஒரு வட்டார வழக்குல பேசுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? வெர்னாகுலர்னு ஓகே. அந்த இது நிறைய இது இம்ப்ரூவ் ஆக்சென்ட். பண்ணி ஆக்சென்ட்டா இருக்கட்டும். ஆக்சென்ட் வந்து நிறைய இதுல இம்ப்ரூவ் ம். பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெட்ராஸ் ஆக்சென்ட் இருக்கும். சென்னை ஆக்சென்ட் வந்துட்டு ஆ, பயங்கரமா பொருந்தி போயிருக்கும். அந்த சென்னையோட ஆக்சென்ட்ல வர்றது எல்லாமே அது நல்லா காமெடி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டாலிக் சாக்கரும் அதுக்கப்புறம் இது குங்ஃபூ ஹஸ்பண்டும். மிரட்டல் அடி 1 மிரட்டல் அடி 2 மிரட்டல் அடின்னு சொல்லு. அதாவது வந்து மக்களுக்கு நம்ம தெளிவா தெரியணும்னா, மிரட்டல் அடி அப்படின்னு சொல்லணும். ஆமாண்ணா. நான் அது மிரட்டல் அடி 1 மிரட்டல் அடி 2ன்னு வேற பேர் வச்சிருந்தானுங்க. ஆனா 2 படத்துக்கு சம்மந்தமே இல்ல. இதுல விஷயம் என்ன தெரியுமா? ம். ஷாலின் சாக்கர் தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ம். குங்ஃபூ ஹஸ்ல் தான் கும்போசில் வந்து தான் செகண்ட் செகண்ட் வந்துச்சு. வந்துச்சு. ஆனா இவனுங்க மிரட்டல் அடின்னு ஆனா வந்து கும்போசிலுக்கு வச்சிருப்பானுங்க. ஷாலின் சாக்கருக்கு மிரட்டல் அடி 2ன்னு வச்சிருப்பானுங்க. இதுல ம். இன்னொரு ட்ரிவியா ஃபேக்டர் ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த ஸ்டீஃபன் சோ இருக்கார்ல, ஆமா, ஆமா, ஆமா. டைரக்டர் ஆஃப் தட் ஆமா. மூவி அந்த ஆக்டர். ம். அவருக்கு வந்து அவர் இன்ஸ்பிரேஷனே இந்தியன் மூவிஸ் தானாம். ஆ, நீ நல்லா பார்த்தன்னா, மத்த எல்லா அந்த சைனீஸ் லாங்குவேஜ் ஹாங்காங் படங்கள விட, அவர் படம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. என்னன்னா, அந்த படத்துல வந்து ஆக்ஷன் இருக்கும், காமெடி இருக்கும், பாட்டு இருக்கும், ரொமான்ஸ் ஆ இருக்கும். கரெக்ட் தான். ஏன்னா, அவருக்கு வந்து நம்ம ஸ்டைல் ஆஃப் மூவிஸ்ல வந்து இது எல்லாமே இருக்கிறது ரொம்ப பிடிக்குமா. ம். ஸோ அவர் படம் அந்த மிரட்டல் அடி வந்து ஹிட் ஆயிடுச்சா, ம். அதனால வந்து ஸ்டீஃபன் சோ படத்து எல்லா படத்தையும் வாங்குங்கடா. எந்த பக்கம் போனாலும் அவருக்கு அணைய போட்டு ம். நகைக்கடைக்காரன பிளாக் பண்ண மாரி பிளாக் பண்ணிட்டாங்க. ஆமாண்ணா. பட் அதுவும் வந்து சரியான ஒரு இது. என்னன்னா, அவங்க அந்த ஸ்லாங்க காட்டணுன்றதுக்காக ம். ஃபுல்லா மெட்ராஸ் பாஷைய போட்டுட்டு, ம். அது நீ ஞாபகம் இருக்கா? ஷாலின் சாக்கர்ல வந்து ஒரு சாங் ஒண்ணு வரும். ஆமா. ஏதோ ஒரு பாட்டு வரும். அ அ எக்ஸாக்ட்டா எனக்கு ஞாபகம் அந்த பாட்டு அவங்க டான்ஸ் ஆடுவாங்க. இல்ல அத வந்து இங்கிலீஷ்ல வேற பாட்டு அது. தமிழ்ல வந்து அதுக்கு தீ பிடிக்கன்னு போட்டுட்டு ஆமா, இருப்பானுங்கடா. ஆமா, அட ஆமா, ஆமா, ஆமாண்ணா, ஆமாண்ணா, ஆமாண்ணா. நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கு வேற பயங்கரமான லீடு வேற குடுத்துருப்பாங்க. ம். இப்படி பண்ணா பத்திக்கோ அப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு சொல்லி எல்லார் கண்ணுல இருந்து நெருப்பு வந்து அப்படியே பாட்டு போட்டு தீ பிடிக்கன்னு ஆடுவானுங்க. ம். ஓ இதுல மை காட்! கும்பர்ஸ்ல இந்த ஸ்டீஃபன் சாவ் கூட இன்னொருத்தர் இருப்பார்ல. அவரோட ஃப்ரெண்டா இருப்பாரு தெரியுமா? ஆமா, அ ஆமா. ம், அவரோட டயலாக் ஒண்ணு இருக்கும். எனக்கு அது இன்னைக்கு கேட்டாலும் ம், மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நினைவுகள் நம்ம ம். உங்க மனசுக்கு வலிய கொடுக்கும். ஆனா அத மறக்கிறது உங்க மனசுக்கு நிம்மதிய கொடுக்கும். அப்படின்னு. ஐயோ! பயங்கரமா ஆனா ரசிச்சு எழுதியிருக்கானுங்க. ம். இதுல இன்னொரு விஷயம் எனக்கு கொஞ்சம் அந்த லேண்ட் ரெசிஸ்டிக்கான இருக்கு. லேண்ட் லேடி வரும்ல, லேண்ட்லார்ட் லேடி அந்த ம். அதெல்லாம் வந்து ஆமா. ஃபுல் பிளாஸ்ட் தான். வந்து அந்த ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு மூச்சு விடாம ஒரு டயலாக் பேசிட்டு இருப்போம். எனக்கு என்னன்னா, இப்போ நான் ரியலைஸ் பண்றேன். எப்படி அத டப்பிங் பண்ணவங்க எப்படி அத வந்து புல் ஓவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது ஒரு ம், கட்டே இல்லாத ஒரு த்ரூ ஒரு லென்த்தியான ஷாட். அந்த லேடி சிகரெட்ட வாயில ம். வச்சுக்கிட்டு வெளியில வந்ததுல இருந்து ஒரு தனியா என்ன அப்படி பண்ணிட்டு இருக்க? டேய் என்ன ஆ, இது பண்ணிட்டு இருக்க? அது பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி பேச அ, ஆரம்பிச்சு, அது முடிக்கிற வரைக்கும் அது ஒரே காமெடியா இருக்கும். அது அவங்க எனக்கு வந்து அது அ அந்த லேடி நான் அது இங்கிலீஷ்ல பார்த்திருக்கேன்னு நெனைக்கிறேன். நான் அந்த ஒரு தடவ இங்கிலீஷ்ல பார்த்தேன். ஆனா எனக்கு அது இங்கிலீஷ்ல பிடிக்கல.
எனக்கு தமிழ்ல தான் பிடிச்சிருந்துச்சு. அந்த லேடிக்கு அதுதான் ம். வாய்ஸ்ன்னு நான் நம்ப ஆரம்பிச்ச அளவுக்கு இந்த டப்பிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. இது நீங்க வந்து ம், அது சொன்னதுனால ஒரு ஆனரபிள் மென்ஷன். ம். டைலர் அங்கிள் அத வந்து ஆ, மிஸ் பண்ண ம், மை காட். அந்த படம் வந்து என்ன சொல்றது? இது வரும்போது ஒரு சின்ன ஒரு ரேசிஸ்டிக் ஆட்டிட்யூட் இருக்கு. என்னன்னா, எங்கெல்லாம் வந்து இந்த டப்பிங்ல வரும்போது கொஞ்சம் அ அமெரிக்க படங்கள்ல, ஹாலிவுட் படம்லாம் இந்த கருப்பினர்கள் அவங்க இருந்தாங்கன்னா, ம். அப்படி இல்லன்னா இந்த ஹாங்காங் படங்கள்ல வந்து கொஞ்சம் லோக்கலா இருக்க மாரி ஏரியான்னா மெட்ராஸ் பாஷை போட்டுருவானுங்க. ஓகே, ஓகே. புரியுது, புரியுது. ம். ஆ இப் நார்மல் மூவிஸ்ல கூட வந்து ஒருத்தர் வந்து ஒரு பிளாக் டூட் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் இருக்காருன்னா, அவரு மட்டும் மெட்ராஸ் பாஷையில பேசிட்டு இருப்பாரு. ம். வந்து ரொம்ப அன்கான்ஷியஸாவே வந்து ரேசிசத்த ரேசிஸ்டா படிச்சிருக்காங்க. இருந்திருக்கும். ம். இல்ல நம்மளும் அப்படிதான் இருந்திருக்கோம். ஏன்னா கரெக்ட் தான். அவங்க பேசுவாங்க. ம். ம். ஸோ அவங்க ஆக்சென்ட் அங்க பார்த்தோன்னா, அந்த பிளாக்கோட ஆக்சென்ட் வேற மாரி தானே இருக்கும். ம். ஆமா. ஸோ அத அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக இந்த இது குடுத்துருக்காங்க. ம். ம். ஒரு வகையில வந்து அது ஓகே தான். பட் ஆனா இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆர்ட். நீ சொன்னல்ல, இப்போ அந்த டயலாக் வந்து ஃபுல் லென்த்தியான ஒரு டயலாக். அத ம். வந்து கரெக்ட்டா மேட்ச் பண்ணி பேசணுன்றது விஷயம் இருந்தாலும், அத எழுதியிருக்காங்க பாரு கரெக்ட்டா அத ஆமா. மேட்ச் பண்ணி, அங்க இருக்க விஷுவல்ஸோட மேட்ச் பண்ணணும். ஆ இ இங்கிலீஷ் மாரியான லாங்குவேஜ்லயோ, இல்ல வேற லாங்குவேஜ்லயோ மிக்ஸ் பண்ணும்போது என்ன விஷயம்னா, ஆ அதோடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட்டா இருக்கும். நம்ம ம். தமிழோட சென்டென்ஸ் ம். ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்ட்டா இருக்கும். இப்போ தெலுங்கு, மலையாளத்துல இருந்து நீ டப் பண்ணும்போது வார்த்தை கிட்டத்தட்ட ஒரே மாரி சிமிலரா இருக்கும்னு இருக்கும். வச்சுக்கயேன். ம். சோ நீ ஆரம்பிச்சு முடிக்கும்போது ஒரே மாரி ம். முடிக்கலாம். அந்த மீட்டர் பட் இப்போ தெரியும். இங்கிலீஷோ ஆ ஆ சைனீஸ்லாம் ரொம்ப கஷ்டம் அது. ம். நம்ம ரொம்ப விளக்கி சொல்ல வேண்டியத அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சுருவாங்க. ம். ம். சில சமயம் ரொம்ப நீளமா பேசுவாங்க. அது ரொம்ப சின்னதா இருக்கும். அதுக்கேத்த மாரி வேற பண்ணணும். ம். அதே சமயம் அத வந்து ஃபன்னியா வேற பண்ணியிருப்பானுங்க. நீ யோசிச்சு பாரு அந்த எனக்கு டைலர் இப்ப அங்கிள் அந்த இது எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அ, எனக்கு நீங்க இப்ப இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, டப்பிங் பத்தி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வருது. இப்போ ரீல்ஸ்லலாம் ம். வந்துட்டு தமிழ் மூவிஸ்க்கு ஜாப்பனீஸ் டப்பிங் பண்ணி போடுவாங்க தெரியுமா? அது அழகிய தமிழ் மகனோடது பார்த்திருக்கீங்களா? நான் குரு பேசுறேன். குரு ஆமாண்ணா தான் எனக்கு ஆனா அந்த பேசுறேன். டயலாக் எவ்வளவு குரு குருது தான் பேசுறேன். குருதும குருதிஷ்ய. குருதும குருதுஷ்ய அப்படின்னு அது மாதிரிதான் எனக்கு செம காமெடியா இருக்கும். கண்டிப்பா. ஏய் அத விடுடா. வட வட ஜெர்மனி பாத்தியா? ஆஹா பார்த்தேன், பார்த்தேன். இன்னொன்னு 90ஸ் 30ஸ் வட சென்னை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஆனா. ம். இதுவும் வந்து டப்பிங் மூவிஸ் இதுல தான் வரும். வரும். மேபி நம்ம இன்னொரு நாள் ஆலோசலாம். பட் ம். இந்த ஸ்கிரிப்டிங் பத்தி சொன்னது வந்து, இது ஒரு தனி ஆர்ட் ஃபார்ம் இது வந்து. ம். டப்டு மூவிஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு. ம். இப்ப என்னன்னா, வேற ஒரு ஊர்ல இருக்க ஒரு கலைய வந்து, இந்த ஊருக்கு ஏத்த மாரி வந்து ம். அத வந்து குடுக்கணும். ம். அண்ட் வந்து ஆடியன்ஸ் ரசிக்கணும் அத. ஆமா. அண்ட் இட்ஸ் ஆல்சோ பிசினஸ். ஏன்னா கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வரோம். அதுவும் பண்ணணும். ஓகே. சோ இது என்ன பண்றாங்கன்னா வந்து, அவங்க அந்த எசன்ஸ் மாறாம குடுக்குற ட்ரை பண்ற அதே சமயத்துல, பிசினஸ்க்காக வேண்டி அவங்க ஒரு சில விஷயத்த ஆட் பண்ண வேண்டியதா வருது. ம். என்ன விஷயம்னா, ஆம் ஒரு கல்ச்சர் ரெஃபரன்ஸஸ் மெயினா. ஒரு ஜோக்ஸ் வந்து அது அமெரிக்கன் ஜோக்ஸ் அவங்களுக்கு சிரிப்பாங்க. ம். 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 ஓகேவா? ம். அங்க வந்து இப்ப டோனட்ட வச்சு கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ம். நம்ம இங்க டோனட்னா என்னன்னே தெரியாது நம்ம ஆமா. மக்களுக்கு. நான் ஜெனரலா சொல்றேன் நானு. ஒரு ம். ஆடியன்ஸ்க்கு. இப்போ நெறைய நம்ம வெளிய வந்துச்சு. மேபி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க ம். வாய்ப்பு இருக்கு. இப்ப பட் இப்ப அப்ப நம்ம தெரியும். இப்ப டோனட்னா இப்ப என்னன்னு தெரியாது. இப்போ பரவால்ல ஆ, எல்லாத்துக்கும் தெரியும்னு அ, வச்சுக்கோங்க. நம்ம பார்த்துட்டு இருந்த டைம் ஆ, சொல்றேன். அந்த டைம்லாம் கண்டிப்பா டோனட்னா நான் அது ஏதோ உளுந்த வடை மாரி தான் இருக்கும்னு நெனச்சுட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலா அத வாங்கி சாப்பிடுற வரைக்கும். ஆ. சோ வந்து அப்ப என்ன பண்ணுவாங்க? அதுக்கு மசால் வடை தான் போட்டாகணும். ம். ஆமா. அ பேக்கன் அண்ட் எக்ஸ் அதுவும் வந்து பேக்கன் அண்ட் எக்ஸ், ஸ்டேக் இந்த மாரி விஷயம் ம். வரும்போது, ம். நம்ம ஊருக்கு ஃப்ளேவருக்கு ஏத்த மாரி போட்டு தான் ஆகணும். ஓகே. ஆனா இந்த மாரி பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா, சில சமயம் வந்து அந்த மூவியோட ஃப்ளேவரு அதாவது சொல்றது, ஆடியன்ஸ் புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயம் பண்ணிடுவாங்க நம்ம ஆளுங்க. உதாரணத்துக்கு வந்து, ம். அ நம்ம ஊர்ல வந்து நெறைய டயலாக் ட்ரிவன் மூவி அது. ஆமா. பட் ஹாலிவுட்ல அந்த மாரி கிடையாது. ம். ஓகேவா? ஒரு விஷயம் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிடெக்டிவ் இருக்காரு. அவரு வந்து ரியலைஸ் பண்றாரு. கிளைமாக்ஸ்ல வரும்போது, இது
இது அந்த கண்ணு அப்படி ரியலைஸ் பண்ணி இவன் தான் சொல்லிட்டு அந்த கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல. ஓகே ஓகே. இத வந்து அவங்க விஷுவலாவே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அதை வச்சு இது பண்றது விஷுவல் கியூஸ் வச்சு பண்ணிருப்பாங்க. ஆனா இப்படி வச்சா நம்ம ஆளுக்கு புரியாது. இப்ப என்ன பண்ணணும், சீரியல்ல வர மாதிரி வந்து மைண்ட் வாய்ஸ் கொடுக்கணும். இந்த கண்ணு அவர்கிட்ட இருந்த கண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஓவரா தெரியும். ஓகே ஓகே. இல்ல ஆனா நீங்க சொன்னீங்கல்ல சில விஷயங்கள் வந்து எனக்கு ஓகேவாதான் தோணுது. இந்த இது இம்ப்ரவைஸ் பண்றது. ஏன்னா இப்போ சில இடத்துல வந்து இந்த பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸா அங்க அந்த படத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன். ஒரு படத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு அது வந்துட்டு தமிழ்ல நம்ம அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு புரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம வந்து அந்த படத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போமான்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றது நமக்கு அது சூட்டா இருக்காது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளோட இங்க பாப் கல்ச்சர் ரெஃபரன்ஸ் இப்போ வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ரஜினி டைலாகோ இல்ல கமல் டைலாகோ இந்த மாதிரி வச்சிருவாங்க. அது ஆக்சுவலா நமக்கு ஒத்தும் போகும். நம்ம அதை என்ஜாய் பண்ணியிருக்கோம். அது எனக்கு ஓகே. அது எனக்கு ஓகே. பட் அது என்னன்னா நம்ம ஒரு ஃபிளேவருக்கு மாத்தி கொடுக்குறது. ஆமா ஆமா. சரியா? பாண்டிச்சேரியில சிக்கன் மேக்ரோனி மாதிரிதான், இட்டாலியன் பாஸ்தா சிக்கன் மேக்ரோனி கொடுக்குற மாதிரிதான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, எஸ்பெஷலி இந்த கொஞ்சம் மூவிஸ் எல்லாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அது என்ன அந்த டிடெக்டிவ் மூவிஸ் எல்லாம் வரும்போது அந்த அந்த ஃபீலே வந்து ஒரு மாதிரி கம்மி பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. இப்போ இருக்கான்னு தெரியல, ஸ்னேக் ஐஸ்னு ஒரு படம், நிக்கலஸ் கேஜ். ஒரே என்ன சொல்றது, இந்த வேண்டேஜ் பாயிண்ட்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும், திரும்ப அதே விஷயம் வேற ஒரு ஆங்கிள் இருந்து வரும், அதே சீன் வேற ஒரு ஆங்கிள் இருந்து இந்த மாதிரி ரிப்பீட் ஆகும். இந்த மாதிரி ரிப்பீட் ஆகி வரும்போது என்ன ஒன்னா வந்து உனக்கு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம். அது விஷுவலா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது உனக்கு வந்து ஒரே சீனு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். பட் ஆனா ஒரு தடவை ரிப்பீட் ஆகும்போது வேற ஒரு ஆங்கிள் இருந்து வரும். அப்போ உனக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி வந்து உனக்கு ரிவீல் ஆகும். உனக்கு இவ்வளவு அழகா வந்து எழுதி கொண்டு போறத வந்து நீ கடைசியா வாய்ஸ் ஓவர் வச்சு இது பண்ணும் போது என்ன ஆயிடுதுன்னா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெடுத்துது. ஏஸ்தட்டிக்கா எக்ஸ்பீரியன்ஸ் பாக்குறவன் நீ ஏன் வந்து இது பாக்குற, டேரக்டா போய் பார்க்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்ன பண்றது? சோ பட் இது எனக்கு எப்போ வந்து புரிஞ்சுச்சுன்னா, இன்னைக்கு வந்து இப்போ மலையாள மூவிஸ் வந்து டப்பிங் இல்லாம தமிழ்லயே வந்து ரிலீஸ் ஆகி கூட ஓடுது. நிறைய வந்து நம்ம ஊர் மக்கள் மத்தியில கல்வி அறிவு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இருந்தாலும் அதனால என்ன ஆயிடுதுன்னா வந்து மல்டிபிளெக்ஸ்ல போயிட்டு எல்லா லாங்குவேஜ் படமும் பாக்குறோம். இருந்தாலும் வந்து நம்ம ஊர்ல வந்து இங்கிலீஷை ஒரு லாங்குவேஜா எடுத்து படிச்சாலுமே, ஏன் இங்கிலீஷ் மீடியத்திலேயே படிச்சாலுமே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் பேசுற அளவு வந்து அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளுடைய மொழி வளம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ அவெஞ்சர்ஸ் மாதிரி மூவி வரும்போது அது டப்டு மூவி இதுல போய் பார்க்கும்போது அவ்வளவு பேர் போய் பாக்குறாங்க, என்ஜாய் பண்றாங்க. கரெக்டா? ஸோ இது வந்து என்ன காட்டுதுன்னா, இன்னமும் வந்து நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து அவங்க மொழியில அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படுது. ஓகே. ஸோ நான் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்து இதுல பார்த்துட்டேன், இங்கிலீஷ்ல பார்த்துட்டேன். அதுக்கப்புறமா சரி தமிழ்ல பார்க்கலாம், அது வேற ஒரு காரணத்துக்காக போனேன் நான். சரி அதுக்கப்புறமா அது ரெக்ரெட் பண்ணுன்றது வேற விஷயம். பட் போனது ஹவுஸ்ஃபுல், ஒரு வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு தியேட்டர் ரெனோவேட் பண்ண ஏசிலாம் இருக்க ஒரு நல்ல தியேட்டர் தான் அது. போனேன், நல்லா என்ஜாய் பண்றாங்க ஆடியன்ஸ். என்னன்னா அவங்களுக்கு அந்த ஆக்ஷன், அந்த அந்த சிஜி, அந்த இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும், அந்த வேர்ல்ட் பில்டிங் அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். பட் என்னன்னா வந்து அது அவங்க மொழியில இருந்து தான் நல்லா இருக்கும் இல்ல. அது வந்து அப்பதான் எனக்கு உரைச்சது. சரி நீ படிச்சுட்டடா, உனக்கு வந்து அது புரியுது, ஸோ நீ வந்து பாத்துக்க, நீ பிரெஞ்சுலயே ஸ்பானிஷ்லயே கூட பாத்துக்க, ஏன்னா யூ ஆர் ஃபாஸ்ட் இனஃப் டு ரீட் தி சப்டைட்டில்ஸ். ஓகே. பட் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அவங்களும் வந்து இந்த கண்டென்ட்டை என்ஜாய் பண்றதுக்கு இன்னமும் டப்டு மூவிஸ் தேவைப்படுது. கண்டிப்பா. ஓகே. ஸோ ஆனா இப்போ
எல்லா படம் வந்ததெல்லாம் வந்து என்னன்னா, பெரிய ஸ்கிரீன்ஸ்ல தமிழ்ல போட மாட்டேங்கிறாங்கல்ல ம். பெருசா. பிவிஆர்லயோ இல்ல பிவிஆர் தானே இப்போ. ஆமாமா. அ அங்க வந்து தமிழ்ல போடுறாங்களா? ஹாலிவுட் மூவிஸ் வரும்போது. ம். சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்ல இல்ல 2, 3 ஸ்கிரீன் இருக்கிறதுலலாம் தமிழ்ல போடுறாங்க. ம். பெரிய ஸ்கிரீன்ஸ்ல மேபி அங்க போற ஆடியன்ஸ்க்கு அது தேவையில்ல போல இருக்கு. இல்ல? இருக்கலாம். அப்படியே அவங்களா நெனச்சுக்கலாம் அந்த மாரி. ஆமா. ம். இப்போ நான் வந்து அந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் எதுக்கு போனேன்னு ம். ம். விஜய் சேதுபதி டப்பிங் குடுத்திருந்தாப்ல. ம். ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து பல வித்தியாசமான ரியாக்ஷன்ஸ் அந்த என்ன சொல்றது? ம். ஒரு மீம் டெம்ப்ளேட் கூட இருக்குன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேற மாரி ரியாக்ஷன் இருக்கும். அப்புறம் வேற ஒரு ஒரு இது வரும். எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி வந்து அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்ல வந்து டப் பண்றாராம் ம். அப்படின்னும்போது எனக்கு ஒரு எக்ஸைட்மென்ட். ம். ஓ வாவ்! சூப்பர். என்னன்னா இப்ப ஹாலிவுட்ல வந்து அ வாய்ஸ் ஆக்டிங் வந்து நார்மல் ஆக்டர்ஸ் வந்து பெரிய ஆக்டர்ஸ்லாம் கூட வாய்ஸ் ஆக்டிங் பண்ணுவாங்க. ம். ஓகே. மேபி எஸ்பெஷலி அனிமேட்டடோ வேற மென்ஷன் ஏதோ பண்ணும்போது அனிமேட்டட் மூவிஸ்க்கு வந்து மோஸ்ட்லி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து வாய்ஸ் ஓவர் குடுப்பாங்க. அது வந்து இப்போ வந்து தமிழ்ல இப்ப இருக்க பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்ப ஹாலிவுட் மூவி வருது. நீங்க சொன்ன மாரி எண்ட் கேம்க்கு வாய்ஸ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ இதுக்கு லயன் கிங்குக்கு வந்து சித்தார்த் அப்புறம் அரவிந்த் குடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப நடந்துருக்கு. ம். ஆனா நம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ம். ரொம்ப ஃபேமஸான ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு இத டப்பிங் பண்றத ஒரு இதா தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து அது பெருசா எடுத்துக்கிறது இல்ல. ஆக்சுவலா இது நல்ல விஷயம் தான். ஏன்னா பெ பெரிய ஆக்டர்ஸ் வாய்ஸ் இருக்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல இதா தான் இருக்கும் போய் பார்க்கறதுக்கு. இல்ல, இல்ல. அது அனிமேட்டட் மூவிஸ்க்கு இந்த மாரி வந்து லைவ் ஆக்ஷன் ம், அனிமல்ஸ் வச்சு எடுக்கிற மாரி இந்த மாரி படங்களுக்கு அது ஓகே. நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் தான் அது. ம், ம், நானும் அந்த ஆஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் ஃபர்ஸ்ட்டு சந்தோஷமானேன். ம். அதுக்கப்புறமா அது வந்து அயர்ன் மேன் கேரக்டருக்குன்னு தெரியும்போது எனக்கு அந்த எக்ஸைட்மென்ட் கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஓகே, ஓகே. என்னன்னா, அயர்ன் மேன் இஸ் எ பில்லியனர். அவன் வந்து ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இருக்க ஒருத்தன். ம், நம்ம ஸ்டீரியோடைப் பண்ணக்கூடாது. பட் விஜய் சேதுபதியோட வாய்ஸ் கொஞ்சம் லோக்கலா இருக்கும். ம்ஹ்ம். ஸோ நம்ம ஊரு இது மாரி இருக்கும். ம், அவன வந்து ஸ்டார் லார்ட் பார்த்தோன்னா வந்து அந்த கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸில பார்த்தோன்னா இல்ல ஸ்டார் நீங்க லார்ட். மென்ஷன் பண்ணது எப்படின்னா, அவன் நம்ம மாரி நார்மலா பேசுறது மாதிரி. நம்ம பக்கத்து வீட்டு அண்ணன் ஆ அந்த மாரி. ம், ஆமா. ஆ. ஸோ அது எப்படி செட் ஆகும் அப்படின்ற மாரி ஒரு இது வந்துச்சு. ம், படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் கழுவி ஊத்துனப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ம், இருந்தாலும் சரி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போனேன் நானு. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் என்னால அந்த இது வந்து எடுத்துக்கவே முடியல. அது செட்டே ஆவல அந்த ம், வாய்ஸ். ம். தியேட்டர்ல கொஞ்சம் பேர் சிரிக்க கூட இல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. பட் அதுக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ரீசனும் படம் இருக்குல்லண்ணா. போக ஆரம்பிச்சப்போ இப்போ ம். நம்ம வந்துட்டு முன்னாடி ஜாக்கி சான் அத பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. அப்போ ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணோம் ம். ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஜாக்கி சானுக்கு ஒருத்தர் வாய்ஸ் குடுத்திருப்பாரு. அதுதான் ஜாக்கி சான் வாய்ஸ்ன்னு நெனச்சுட்டு இருந்தோம். அதே மாரி தான் இந்த அயர்ன் மேன் கேரக்டருக்கும் ஆமா. இருந்திருக்கும். அத பார்த்து ம். பழக்கப்பட்டவங்களுக்கு இத பார்க்கும்போது ஒரு மாரி வியர்டா தான் இருந்திருக்கு. ம். இன்னொன்னு இந்த வாய்ஸ் ஆடியோக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட் ஒண்ணு இருக்கு. ம். என்னன்னா, நீ வந்து மூவி போறோம்னா, அதுல ஆடியோ வந்து 50% ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். ம்ஹ்ம். குரு படம் வந்து டப்டு வெர்ஷன் தான் நான் பார்த்தேன். நானும் அதான் பார்த்துருக்கேன். தியேட்டர்ல. அது வந்து சூர்யா வாய்ஸ் குடுத்திருப்பாரு. ம். என்னால இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் வந்து ம். அந்த படம் பார்க்கறப்ப என்னால அபிஷேக் பச்சனே என்னால பார்க்க முடியல. ம். அங்க சூர்யா தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. ம். ஆமா. ஏன்னா அது படம் முடியிற வரைக்குமே அப்படிதான். அதுதான் வாய்ஸ் ஆக்டிங்ன்றது. ம். ம். ஸோ இன்னொன்னு இது ரொம்ப நமக்கு பழக்கப்பட்ட வாய்ஸ். அப்ப வேற விஜய் சேதுபதி வேற ம். வரிசையா வேற படம் பண்ணியிருந்தாரா? ம். ஸோ வந்து ஆமாமா. ரொம்ப நமக்கு பழக்கப்பட்ட ஒரு வாய்ஸ்ன்றதால அது எடுத்துக்க முடியல அது. ம். அண்ட் இன்னொன்னு வந்து எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் இவங்கவங்களுக்கு இந்தந்த வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு ஆல்ரெடி மைண்ட்ல. ம். ஸோ அது வரும்போது நம்மளால ஏத்துக்க முடியல. பயங்கரமான பேக் ஃபயர் வந்துச்சு. பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்போ வந்து கொஞ்சம் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கூட வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லயன் ம். கிங்ல தெலுங்கு வெர்ஷன்ல வந்து ஸ்காருக்கு வந்து ராணா தான் பேசியிருந்தாருன்னு நெனைக்கிறேன். ம். தமிழ்ல வந்து சித்தார்த் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசியிருந்தாங்க. ம். வில்லனுக்கு வந்து யாரு? அரவிந்த் சாமியா? ம். ம்.
லயன் கிங்ல வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த முஃபாசா கேரக்டர் இருக்குல்ல, ம். லயன் கிங்கோட அப்பா. ஆமா. அவர் கேரக்டர் அங்க வந்து ரொம்ப ஒரு மாரி கம்பீரமான ஒரு கேரக்டர். ம். அந்த லயன் கிங்கோட ஒரிஜினல் வெர்ஷன் தமிழ்ல பண்ணும்போது, ம். அதுக்கு வந்து சிவாஜிய பேச சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது நீங்க சொல்றது இந்த இப்போ ஆ அந்த லைவ் ஆக்ஷன் அனிமேட்டட். இல்லாம அனிமேட்டட். ஆமா. இப்பதான் அவர் இல்லையே. சிவாஜி ம். செத்துட்டாரு. எப்படி கேட்கிறேன்? அதான், அதான். அவர் வந்து கேட்டிருக்காங்க. அவர் வந்து அது பொம்மை படம் அப்படின்ற மாரி ஏதோ ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ம். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மேஜர் சுந்தரராஜன் வாய்ஸ் குடுத்துருக்காரா? ஓ! நைஸ்ங்க. ம். ஆ. அது என்ன நமக்கு தான் அந்த டைம்ல அத பார்க்கறதுக்கான இது கிடைக்கல. இப்போ அது டிஜிட்டல் ரைட்ஸ்லாம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. ஏன்னா, ம். அப்போ வந்து டைரக்ட்டா தியேட்டர் தானே. ம். யார்கிட்டயும் அது டப்டு வெர்ஷனோட டிஜிட்டல் இதெல்லாம் இருக்கான்னு கூட தெரியல. ம். இப்போ வந்து ஹாலிவுட் படங்கள்ல பார்த்தோன்னா, அந்த அனிமேஷன் மூவிஸ்ன்றது வந்து ரொம்ப காலமா இருக்க ஒரு கல்ச்சர் அது. ம். அது 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 தனி ஒரு டைப் நார்மல் மூவிஸ் மாரி தான் தியேட்டர்ல வரும். லைவ் ஆக்ஷன் மாரி அங்க அனிமேஷன் ஒரு இதுவா இருக்கு. அண்ட் அதுக்கு வாய்ஸ் ஆக்டர்ஸ் மட்டும் இல்லாம, பட் நார்மலா படத்துல நடிக்கிறவங்களே கூட அதுல வாய்ஸ் ஆக்டிங் குடுக்கறது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். அங்க வந்து இது அனிமேஷன் படம்னா கம்மி, இது வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற பழக்கம் கிடையாது. அதுவும் ஒன் ம். ஃபார்ம் ஆஃப் இது. அதனால தான் நம்ம சொன்னோம்ல, அவங்களெல்லாம் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் சொல்றது இல்ல. நம்ம வந்து வாய்ஸ் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ம். ம். ஏன்னா இப்போ இதுலலாம் வந்து உன்னுடைய ஒரு ரியல் ஒரு மூவில வந்து அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ஆக்ஷன்ஸ்ல வந்து அவங்க எமோஷன் வெளிப்படுத்துறாங்கன்னா, அது ம். பாதிக்கு பாதி வந்து வாய்ஸும் இருக்கு. அதே ஒரு அனிமேஷன் மூவி அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து, அது வந்து ஃபுல்லா வந்து ஒரு எக்ஸ்பிரஷனான வாய்ஸ் மட்டுமே வந்து அத வந்து அந்த எக்ஸ்பிரஷன கடத்துது. யோசிச்சு ம். பாரேன், அந்த அந்த பொம்மை அந்த கேரக்டர் வந்து பார்த்தீன்னா, வாய திறந்து மூடுறது மட்டும் தான் வந்து அங்க மூவ்மெண்ட். ஆமா. அது இல்லாம மத்த விஷயங்கள வந்து வாய்ஸ்ல தான் ஆட் பண்றாங்க. ம். ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஹானரபிள் மென்ஷன் இங்க சொல்லணும். நம்ம ராபின் வில்லியம்ஸ் இருக்கார்ல, ம். ஆமா. இறந்துட்டாரு அவரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் காமிக் பெர்ஃபார்மர்ஸ் அண்ட் ம். வாய்ஸ் ஆக்டிங் வரும்போது இந்த அலாடின் படம், வில் ம். ஸ்மித் படம்ல அதோட டிஸ்னியோட இந்த அனிமேஷன் படம். ம். அந்த படத்துல வந்து அவர் வந்து ஜீனியா பண்றாரு. ஓகே. இப்போ கூட அந்த ஜீனி பார்த்தேன்னு வையேன், செம்மையா இருக்கும். அது ஒரு ஒரு எக்ஸென்ட்ரிக்கான ஒரு ஜீனி. என்ன சொல்றது? அவ்ளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு இது பார்த்தோன்னா, அ அது உருவம் மாறிட்டே இருக்கும். டப்புன்னு அப்படியே ம். சப்மரைன் மாரி, அந்த இது மாரி அது சொல்லிட்டு ஒரு ஒரு குவெர்க்கியான அவ்ளோ ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து அவர கூட்டிட்டு வந்தப்ப, அவர் வந்து பயங்கரமா இம்ப்ரூவைஸ் பண்ணுவாரு. ம். நீ டைம் குடுக்க வேற வேற மாரி எக்ஸ்பிரஷன்ஸா இருக்கட்டும், அந்த ஜோக்ஸ் மாரி இது எல்லாம் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரு. யூசுவலா வாய்ஸ் இது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த அனிமேஷன்ல அவங்க ஒரு ரஃப்பான ஒரு அனிமேஷன் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட் வச்சு அதுக்கு பேஸ் பண்ணி வாய்ஸ் ஆக்டிங் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. இவர் இத பண்ணும்போது என்ன சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பண்றத பண்ணுங்க. இதுதான் நார்மல் ஸ்கிரிப்ட் இருக்கும். இங்க அதுக்கு அவர் என்னென்ன எக்ஸ்ட்ரா பிட் போட முடியுமோ எல்லாத்தையும் அவர் போட்டாரு. அதுல இருந்து ம். பெஸ்ட்டா இருக்கிறத மட்டும் சூஸ் பண்ணி அதுக்கேத்த மாரி அவங்க அனிமேஷன் பண்ணாங்களாம். ஆனா, இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர்ல ஆனா வந்து அனிமேஷன்னா வந்து அது வந்து பொம்மை படம் ம். அப்படின்ற ஒரு இது இருக்கு. அத வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த அனுராக் கஷ்யப் கூட ஒரு இதுல சொல்லியிருப்பாப்ல. அவரு ஒரு அனிமேஷன் படம் எடுத்தாரு தெரியுமா? ஹனுமான் ஏதோ ஒரு படம் எடுத்தாரு. தெரியலையே. அவருக்கு வந்து படம்னா எல்லாமே தான் படம். இது கம்மி, இது அதிகம் அப்படின்ற மாரி இது இல்லன்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு அவருக்கு. அதுவும் கரெக்ட் தான். மேபி இப்போ அனிமேஷன் மூவிஸ்னா அது கிட்ஸுக்கு மட்டும் தான்ட்டு கிடையாதுல்ல. ம். ம். அனிமேன்றது வேற ஒரு வேர்ல்டு. இப்போ நம்ம ம். சென்னையிலலாம் அது பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து டீமன் ஸ்லேயருக்கு வந்து பேனர்லாம் வச்சு இது பண்ணாங்க. எல்லாரும் வந்து ஆச்சரியமா பார்க்குறானுங்க. வெற்றி தியேட்டரோட ஓனர் இருக்கார்ல ராகேஷ், அவர் வந்து ம். போட்டிருந்தாரு. இந்த மாரி வரும்போதுன்னு போட்டா, அது ஒரு சில பேர் போட்டிருந்தானுங்க. என்ன பொம்மை படம்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. டேய் பொம்மை படமா? என்னடா பேசுறீங்க இன்னமும் வந்து அப்படின்னு சொல்ற மாரி தான் தோணுச்சு. பட் ஆனா ஒரு வாய்ஸ் ஆக்டிங் அப்படின்னு வரும்போது, இது வந்து பண்ண ஒரு சூப்பரான ஒரு இது. அண்ட் இப்போ கொஞ்ச நாளா வந்து ஆக்டர்ஸ் வந்து குடுக்கறது வந்து நல்ல விஷயம். வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப நீங்க ம். சொன்ன மாரி அரவிந்த் சாமி குடுத்திருக்காரு லயன் கிங்ல. ஆ அது வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் அந்த லயன் கிங்லயே கூட நான் தமிழ்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பட் ஆனா நீ தான் சொன்னல அந்த ரோபோ சங்கர் ஆ. இவரு
ஆமா 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 அந்த 2 காம்போ டிமோன் அண்ட் பும்பாக்குனே இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுல இருந்த எல்லா வாய்ஸுமே ஒரு பறவைக்கு வந்து மனோபாலாவோட வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுவும் சூப்பரா ஷூட் ஆயிருச்சு. நல்லா இருந்துச்சு. அது வந்து பார்த்தோன்னா, சீரியஸா வந்து அத தமிழ்ல எடுத்த மாரியே இருந்துச்சுடா. நான் பார்த்த கிளிப்பிங்ஸ் எடுத்து பார்க்கும்போது. அது ஒரு எனக்கு பியூட்டி வந்து அது அது. ஏலியனேட்டா தெரியல. நான் சொன்னேன்ல, அந்த பழைய நார்னியா படம் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சோ, அதே ஃபீல் எனக்கு இந்த படமும் தந்துச்சு. கரெக்ட். இதுல எனக்கு ஒரு சின்ன நாஸ்டாலஜிக் டிப் இருக்கு. டிமோன் அண்ட் பும்பா அனிமேட்டட் சீரிஸ் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். சூப்பரா இருக்கும் டப்பிங். சரி, ஆமா. இப்ப கூட நான் இங்க தேடினேன் நானு. ஹாட்ஸ்டார்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வேணா ட்ரை பண்ணி பாருன்னு. பயங்கரமான இருக்கும் டிமோன் அண்ட் பும்பாவோட வாய்ஸ். அது இவங்கெல்லாம் வந்து அந்த ரெகுலர் செட் ஆஃப் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருப்பாங்கல்ல முன்னாடி விஜய் டிவில அந்த ஆமா, ஆமா. படங்கள்ல அந்த ஆர்டிஸ்ட் தான் யாரோ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா, ஆமா. ஆக்சுவலா அதே பக்காவா நம்ம நிறைய இருக்கும். வேற வேற மாடுலேஷன்ஸ்ல கேட்டிருப்போம். இதுல நான் இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணிட்டேன். நம்ம வந்து ஆல்ரெடி டிமோன் அண்ட் பும்பா அந்த கார்ட்டூன் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். தமிழ் டபுளே பார்த்திருப்போம். இருந்தாலும் இவங்க 2 பேரோட வாய்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமா எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த விஜய் சேதுபதியோட வாய்ஸ் மாதிரி ஆயிடல. அயன்மேனுக்கு அது சூட் ஆகாம போய் பேக்லாஷ் வந்து மறுபடியும் பழைய ஆளே தானே கொடுத்து டப் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஆகல. இது வந்து இன்னும் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். இவங்க 2 பேரோட வாய்ஸ். சின்ன புள்ளி அப்புறம் ரொம்ப வாய்ஸ். ஆமா. அண்ட் இப்போ இந்த விஜய் சேதுபதி இது செட் ஆகலைன்றதுக்கு நம்ம ஒரு சில விஷயம் சொன்னோம். அதாவது ஆக்டிங் அப்படின்னு வரும்போது நம்ம மைண்ட்ல வந்து ஒரு கேரக்டர் பார்க்கணும்னா அவங்க இப்படிதான் பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும். அப்போ வந்து படத்துல எல்லாம் அதை அப்படியே வச்சிருப்பாங்க. ஒருத்தர் நல்ல 6 ஃபீட் ஹைட்ல வெல் பில்ட்டா ஒருத்தர் வர்றாருன்னா அவன் வாய்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம மைண்ட்ல ஒரு வாய்ஸ் வரும்ல, அதே மாதிரி டப்பிங்க்கு போட்டிருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு, அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், பயங்கர ஜீனியஸ்னா அவர் பேசுறது எப்படி இருக்கும்னா அந்த டப் பண்ற ஆளோட பேசுறதும் அதே மாதிரி இருக்கும். ஓகே, நடுவில் இந்த நிறைய குவான்டிட்டி ஆஃப் டப்பிங் கண்டென்ட் நிறைய வரும்போது, முன்னாடி டிவி இல்லை முன்னாடி நிறைய மூவிஸ்ல வரும், நிறைய எல்லாம் டப் ஆகாது. அதுக்கப்புறம் டிவிக்கு வரும்போது ஒரு சில படங்கள் வர ஆரம்பிச்சுதா, அதுவே வந்து நிறைய இந்த சுட்டி டிவி அதெல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இதுல எல்லாம் கூட மற்ற சேனல்ஸ் எல்லாம் கூட வந்து டப் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. நிக் ஜூனியரா, நிக்கலோடியனா, ஒரு போகோ, இதுலலாம் வந்த அனிமேஷன் கார்ட்டூன் இதெல்லாம் கூட டப் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நடுவில் வந்து ஆர்டிஸ்ட் குறைபாடா என்னன்னு தெரியல, அந்த டப்பிங் குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாயிருச்சு. இப்போ கூட ஒரு சில படங்கள்ல எஸ்பெஷலி இந்த ஓடிடியில் டப் பண்ற படம் இருக்கு பார்த்தியா, இது வந்து படங்களே பண்றது கிடையாது, படம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பண்றது கிடையாது, அதை வாங்கிட்டு இவங்க டப் பண்றாங்களா. ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்றது அது நிறைய என்ன சொல்றது, நமக்கு ஒவ்வாத விஷயங்களா இருக்க மாதிரி தோணும். அதை பாக்குறதுக்கு ஏத்துக்க முடியல. இல்லடா, ஒரு சில படம்லாம் டப் பண்ணும் பார்த்தாலே வந்து இந்த டப் பண்ணாங்கன்றது தெரியாத அளவுக்கு நமக்கு ஃபீல் ஆகுது. ஆமா, ஓகேவா. இந்த ஸ்கேம் 1992ன்னு ஒரு சீரிஸ் இருக்குல்ல சோனி லைவ்ல, அவன் வந்து அவன் ஸ்டாக் ட்ரேடர். அவன் சரியா, பேர் மினிமம் ஸ்டாக் மார்க்கெட்ல நீ அத்தனை வருஷம் ட்ரேட் பண்றவங்க அந்த டேர்ம்ஸ் எல்லாம் உன் வாயில சரியா வர மாட்டேங்குது. புரியுதா, மணி மார்க்கெட்னு சொல்றது, டிபென்ச்சர், இந்த இதெல்லாம் அந்த அந்த டேர்மை சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணல. அப்போ வந்து ஆத்தென்டிசிட்டி போயிடுது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணி வச்சது ஹிந்தியில் நல்லா இருக்கு. ஓகே, அவன் அந்த ஒரு மாதிரி குஜராத்தி ஆக்சென்ட் கலந்த மாதிரி இதுல பேசுறது ஹிந்தியில நல்லா இருக்கு. பட் இது வந்து அந்த இது நம்மளால நம்ப முடியல. இவன் இதை பண்ணா இவ்வளவு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல. ஆனா ஒரு இன்னொரு மென்ஷன், இப்போ ரீசெண்டா ஹண்ட்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ், ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அதுக்கு அடுத்து நடந்த ஒரு 90 days அதை பத்தி சூப்பரா இருக்கு டப்பிங். அது வந்து டப்பிங்ன்றதை விட மேக்கிங்கே வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல தான் நடக்குது ஆப்வியஸா. அந்த அந்த டீம்லயும் தமிழ் பேசுற நிறைய பேர் இருக்காங்க. இவர் கூட நம்ம பக்ஸ் கூட நடிச்சிருக்காரு, பகவதி பெருமாள். ஐபிஎஸ் ரகோத்தமன் நடிச்சிருக்காரு. அவர்லாம் தமிழ்நாட்டுக்காரர் தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது லோக்கல்ல பேசுறதுலாம் தமிழ்லயே பேசுறாங்க. அப்புறம் வந்து அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க அவங்கள ஆதரவாளர்கள்லாம் பண்ணா அவங்களாம் தமிழ்ல தானே பேசுறாங்க. அதெல்லாம் இருந்துச்சா. இந்த ஹிந்திக்காரனுங்க தமிழ் ஆளுங்களை போடும் போது
ஒரு தமிழ் தெரிஞ்சவன போடாம அவங்களையே போட்டு ஒரு இது பண்ணுவாங்க பாத்தியா? அது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இந்த கில்லர் சூப் அதுல அந்த மாதிரி ஒரு இது இருந்தது எனக்கு சூட் ஆகல. அங்க ஆ, தமிழ்நாட்டுல இருக்கிறவனா காமிச்சிருப்பாங்க. அது வழக்கம் போல இந்த ஹிந்தி படத்துல ஒண்ணு பண்ணுவானுங்க தெரியுமா? ஆ, அவன் பேரு என்ன, பேபி ரோஹித் படத்துல ஷெட்டியா? சொன்னல. ரோஹித் ஷெட்டி. ஆமா. அவன் ம். படத்தெல்லாம் எனக்கெல்லாம் சென்னை எக்ஸ்பிரஸ் பார்த்துட்டு என்னடா இவனுக்கு பண்ணிருக்கானுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு அவங்க ஒழுங்கா ஹிந்தில எடுத்துட்டு டப்பே பண்ணிருக்கலாம். வேற ஆஹ் ஆளு போட்டு. ஆனா இதுல சரி, வேற ஓகே. நாட் டு டைவர்ட் ஃப்ரம் திஸ். இந்த இதுல வந்து அவங்க தமிழ் பேசுறவங்கள தமிழ் ஆர்டிஸ்டே போட்டிருக்காங்க. ஒரு சில கேரக்டருக்கு கொஞ்சம் ஐ திங்க் மெயினான கேரக்டர்ன்னு நினைக்கிறேன். நளினி கேரக்டருக்குலாம் வந்து வேற ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க. பட் ஆனா தமிழ் ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமா இல்ல. ஓகே. அண்ட் இது வந்து இவனுங்க டப் பண்ணதுல தான் இந்த மாதிரி தமிழ்ல டப் பண்ணது தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் லாங்குவேஜ் மாத்தி பார்த்தபோது அது ஒரிஜினல் இது ஹிந்தியில பேசினாலும் தமிழ்ல வர டயலாக்லாம் தமிழ்லயே தான் இருக்கு. அதுல ஒரு ஆபீசர் ஒருத்தர், அந்த ஆபீசர் வந்து கடைசியா வந்து அவங்க டீம்ல வந்து இவர் வாலண்டரியா ஜாயின் பண்றாரு. இந்த மாதிரி நார்த் இந்தியன் அவரு. ஆனா அவரு என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து தமிழ்நாட்டுல வந்து எஸ்பியா ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அவருக்கு லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்றாரு. அவர் எப்படின்னா வந்து நார்த் இந்தியன், ஆனா தமிழ் பேசுவாரு. சரியா? டப்பு இதுல வந்து அவர் தமிழ் பேசுறாரா, நான் என்ன நினைச்சேன் இவர் எப்படி பண்ணிருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நான் இதுல வச்சு ஹிந்தில வச்சு பார்த்தா அவரு ஹிந்திலயும் பேசுறாரு, தமிழ்லயும் அதே மாதிரி தமிழ் பேசுறாரு அவரு. அவங்க கேஸ்டிங் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஹி இஸ் அ பஞ்சாபி grown up in சேலம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க ஒரு வாய்ஸ் இதுக்கு டப்பிங்க்கு சிரத்தை எடுத்து பண்றத பார்க்கும்போது நல்லா இருக்கு ஆக்சுவலி. இந்த சீரிஸ் ரொம்ப கிரிப்பிங்காவும் இருக்கு. இது ஒரு நல்ல சஜஷனாவே சொல்லலாம் நமக்கு. 7 எபிசோடு தான். 7, 8 எபிசோடு தான். செம்மையா சூப்பரா எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் வச்சு எடுத்திருக்காங்க. எந்த விதமான பயஸோ அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்ல. கரெக்ட்டா வந்து என்ன காட்டணுமோ அத காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப ஓகே. நல்லா இருக்கு. நீங்க இப்போ இதுக்கு இங்க இந்தியன் சீரிஸ்க்கு வந்துட்டீங்க டப்பிங்ல. மறுபடியும் ஹாலிவுட் படத்துக்கே போங்க. ஆமா. பிகாஸ் டப்டு மூவிஸ்ல வந்து எனக்கு அடுத்து ரொம்ப புடிச்சது வந்து ஹாரி பாட்டர் சீரிஸ். ஆனா அதுவும் அதுலயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமா. அதுல ஏதோ ஒரு இது டைலாக் வருது. அந்த இத சுத்திட்டு என்னது அத அந்த ஆமா அது ஏதோ ஒரு மாதிரி காமெடியா வச்சிருப்பானுங்க அந்த டைலாக். இல்ல. நீங்க இது எனக்கு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல எனக்கு. ஏன்னா மேபி நான் ஒரு 3, 4 படம் வரைக்கும் நான் தமிழ்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வளர்ந்துட்டோம். அதனால நான் வந்து இங்கிலீஷ்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ம். என்னன்னா எங்க லா புரொஃபசர் சொல்லுவாரு, இந்த லீகல் டெர்ம்ஸ் வந்து இது வரும். லாட்டின் டெர்ம்ஸ்லாம் வரும். அதெல்லாம் அப்படியே தான் எழுதணும். நம்ம டப் பண்ணக்கூடாது. நீங்க டப் பண்ணீங்கன்னா மோசமாயிரும் அப்படின்றதுக்கு வந்து என்னன்னா, ஹாரி பாட்டர் படத்துல வந்து அந்த ஒரு இது இது சொல்லுவாங்கல்ல, மந்திரம் சொல்லுவாங்க. மந்திரம். ஆ அது சொல்றது வந்து அது ஒண்ணு இருக்கும். அது அ என்னன்னா, சாகறதுக்கு வந்து சொல்றது. டெத்துக்கு சொல்றது. சரியா? அத வந்து இவங்க சாவுடா சாவுடா மவனே. மவனே. ஆமாடா ஆமாடா அதுதான்மா. இந்த மாரி காமெடிகளும் நெறைய நடக்கும். பட் நீ கவனிச்சிருக்கியா? சின்ன பசங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ் இருக்கும். ஹாலிவுட் படங்கள்ல. அ ஆமாண்ணா. ஆனா ரொம்ப அது மோஸ்ட்லி பெரியவங்க ஸ்பெசிஃபிக்கானது. தானே பேசியிருப்பாங்க. அதுவே ம். எனக்கு லேட்டர் பீரியட்ல தான் தெரியும். எனக்கு இப்ப அந்த ஷின்சான் வாய்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல்ல. அமைதி, அமைதி. ஆஹ் அமைதியோ அமைதி. அத பேசின ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு தான், ஓ! நீ இவ்ளோ பெரிய ஆளாடா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு எனக்கு. அது மட்டுமா நான் நான் ஆக்சுவலா அந்த டைம் இது ரொம்ப கண்டினியூஸா பார்ப்பேன். கிக் பட்டோஸ்கி. கிக் ம். பட்டோஸ்கி வாய்ஸ் வந்துட்டு ஆக்சுவலா ஒரு ரஜினி ஸ்லாங் இருக்கும் அதுல. ஆமா. அவனுக்கு கிக்கோட வாய்ஸ் தடாலடி அதுல வந்து எல்லாமே டென்த்தரோட வாய்ஸே யூனிக்கா இருக்கும். அதுல வந்து இன்னொருத்தர் ஸ்டோரி மேன் ஒருத்தர் வருவான். ம். அவனோட ஆக்சுவலா இந்த டைலாக் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளால எதுவுமே பண்ண முடியலன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இது காலை நீட்டி தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஆக்சுவலா இப்போ நிறைய இது பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நிறைய கார்ட்டூன்ல அவரோட வாய்ஸ் வந்து ம். அவரோட பேஜ்ல கூட பேசி ம்.
ரொம்ப அதான் சொல்றேன்ல, நம்ம இப்போ பசங்க டப்பிங் சீரிஸ் பார்க்குறாங்களா தெரியல எனக்கு. உனக்கு ஐடியா இருக்கா இப்போ வர்றது? தெரியல நான் இப்ப பாக்குறாங்களான்ட்டு. ஓகே. இப்போ உள்ள இப்போ ஆக்சுவலா டூப் அப்டேட். எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்ல இல்ல அனிமே எல்லாம் இப்போ நிறைய பேர் தமிழ்ல டப் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அனிமே வந்து இதுல இருக்கு, ஹிந்தில இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம்ல ம். இருக்கிறது நான் சொல்றேன். மெயின் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு இப்போ இதுல ஹாட் ஸ்டார்ல இருக்கு, இதெல்லாம் வந்துட்டு ஹிந்தில இருக்கு. இப்பதான் தமிழ்லயும் கொண்டு வராங்க. டீமன் ஸ்லேயர் கூட இப்போ படம் வந்திருக்குல்ல, அதுக்குமே தமிழ் டப்பு எல்லாம் இருக்கு. ம். இப்போ இந்த டப்பிங் மூவிஸு, டிவி ஷோஸு இத தவிர, இன்னும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. அத வந்து நம்ம தொடாம இங்கேருந்து நகர முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு ரீசென்ட் அப்டேட் சொல்றேன் நானு. இப்போ நீ வந்து மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ ஏதாவது வச்சேன்னு வையேன், ரீசெண்டா வர மிஸ்டர் பீஸ்ட் வீடியோல வச்சேன்னா, யூடியூப்ல போயிட்டு வாய்ஸ் ட்ராக் நீ சூஸ் பண்ண முடியும். ஆமா ஆமா. அத சூஸ் பண்ணி நான் தமிழ் வச்சேன். பார்த்தா மிஸ்டர் பீஸ்ட் தமிழ்ல பேசுறாரு. ஆனா அத பார்க்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அத இது பார்க்கும்போது தான். இன்னைக்கு நான் $1 இருக்க போட்ல இருந்து $1,00,000 போட் வரைக்கும் நாங்க வந்து பயணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் வந்து தலைவன் என்ட்ரி. இது மேர்சஸ் வைல்ட். உயிர் காக்க நான் வந்து இந்த புழு வந்து இதுல நிறைய புரதச்சத்து இருக்கு. இதை நான் வந்து சாப்பிட போறேன். இன்னொரு பெக்யூலியரான ஹேபிட் நம்ம சின்ன வயசுல பார்த்த எல்லா டப்பிங் இதுக்கும் என்னன்னா, நம்ம யாருமே வந்து இதுல இவ்வளவு புரதச்சத்து இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனா டப்பிங் படங்கள்ல அல்லது சீரீஸ்ல சொல்லுவாங்க, இந்த புழு இது ரொம்ப புரதச்சத்து இருக்கிறது, இதுல விஷத்தன்மை இருக்கா அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு. எத்தனை பேருக்கு வீட்டுல அதை வச்சு பார்க்கும் போது அம்மாவும் அப்பாவும் கண்ட கருமத்தையெல்லாம் வச்சு பாக்குறான் பாரு, சாப்பிடும் போது எண்ணத்தை வைக்கிறான்னு திட்டு அனுபவம் இருக்கே அப்படின்றத கை தூக்கி சொல்லுங்கள் பார்க்கலாம். அது வந்து இவரு கூட கோபி கூட இன்னொருத்தர் இருப்பாரு மாஸ்டர் படத்துல கூட, அந்த இனிஷியல்ஸ் வில்லனா வந்து 2 பேர் இருப்பாங்க. ஆமா, அதுல ஒருத்தர் இறந்துட்டாருல. அவரு அருண் அலெக்சாண்டர் இறந்துட்டாரு. ஆமா, அவர் தான் அருண் அலெக்சாண்டர். அப்புறம் இன்னொருத்தர் அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப இதுல நான் இது பண்ணேன்னா, இவருக்கெல்லாம் கேட்டிருக்கேன். நான் டெக்னாலஜி கீஸ் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிக்கும் போது இருக்கும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப பார்க்க ஆரம்பிக்கும் போது அதுல பழைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பாங்க. இருட்டறையில் முரட்டை குத்து இந்த மாதிரி எல்லாம் பேர்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு சூப்பர்மேன் பேர் வச்சு ஏதோ ஒரு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு இவங்க டப் பண்ணிருப்பாங்க. ஒரு கோபியோ அருண் அலெக்சாண்டர் 2 பேரும் டப் பண்ணிருப்பாங்க. எனக்கு அந்த வாய்ஸ் செம்ம பெக்யூலியரா இருந்துச்சு. நீங்க அந்த வீடியோ பாத்துருக்கீங்களான்னு தெரியல. இல்ல இல்ல. ஸோ இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல்ஸ்ல நமக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, தமிழ்ல வந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபோடெயின்மெண்ட் சேனல்ல அதான் டிஸ்கவரி தமிழ் தான். ஆமாண்ணா. அதுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ்ல இப்போ இதுல ஹிஸ்டரி டிவி 18 அதுக்கப்புறம் வந்தது. ஹிஸ்டரி டிவி 18 பத்தி டெடிகேட்டடா ஒரு இதுவே பண்ணலாமா. ஆமா, அந்த ஷோஸ்க்கெல்லாம் வந்து நான் அடிமை தமிழ்ல. கவுண்டிங் கார்ஸ்ல இருந்து அப்புறம் பான் ஸ்டார்ஸ். இந்த நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்ல, டப் பண்ணா அவங்களுடைய கேரக்டர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த பான் ஸ்டார்ஸ் இருக்குல்ல, இது வந்து அவங்க அந்த ஓல்ட் மேனுக்கும் சம்லிக்கும் ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க. ஆமா, சம்லியோட இங்கிலீஷ் வாய்ஸ் கேட்கும் போது என்னால நம்பவே முடியல. அது என்னோடலையும் தானா, ஏன்னா நம்ம ஊர்காரங்களுக்கு அந்த உடல் அமைப்பை வச்சு வாய்ஸ் இது பண்ணுவாங்க. ஆனா சம்லியோட வாய்ஸ் நான் இங்கிலீஷ்ல பார்க்கும்போது கணீர்னு இருக்கு. இது சம்லி இல்ல, இது நம்ம சம்லி இல்ல அப்படின்னு. இன்னொன்னு அவன் சம்லின்னு அவனுக்கு காட்டுறதுக்காக ஒரு மாதிரி ஃபன்னியான அந்த இது காட்டுறதுக்காக அந்த டோனும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்களா. ஆக்சுவலி இதை நான் அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்து அவர்கிட்ட பார்க்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், நான் வந்து உங்க ஊரு கவுண்டிங் கார்ஸ் அண்ட் பான் ஸ்டார்ஸோட ஃபேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு இதுல ரெலவெண்ட்னு தெரியல. பட் ஆனா அவர் பார்க்கும் போதே அவர் ஒரு பிரெஞ்சு மேடை வச்சிருந்தாரா, எனக்கு அது ரீக் ஆக மாதிரிதான் இருந்துச்சு.
அவங்க பேசும்போது மண்டைக்குள்ள வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இதுதான் ஓடும் எனக்கு. நம்ம பார்த்தோமா அந்த 2 நாள் மீட்டிங்ல அவர் பேசும்போதெல்லாம் என் மண்டைக்குள்ள வந்து ஒரு டப்பிங் வாய்ஸ் ஓடிட்டு இருந்துச்சு. அவரை பத்தி அவர் பேசும்போது. கேட்டீங்களா நீங்க லாஸ் வேகாஸ்ல உங்க கடைக்கு போயிருக்கீங்களான்னு? போயிருக்காராமா. சூப்பர் சூப்பர். ஃபர்ஸ்ட் டே அவர் சொல்லிட்டாரு, நான் இங்க இருந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு தான் வந்தேன் நானு. நீங்க பாக்கிறதுக்கு ரிக் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு. என்ன அவர் மொட்டை, இவர் மொட்டை இல்ல, அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வேற இல்ல. அண்ட் நிறைய டேலண்டடான வாய்ஸ் ஆர்டிஸ்ட் தேவைப்படுறாங்க வேற வேற வேரியேஷன்ஸ்ல. எஸ்பெஷலி நான் திரும்ப வாய்ஸ் ஆர்டிஸ்ட்ன்றது எம்பசைஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, டப்பிங் ஆர்டிஸ்ட் கிடையாது, வாய்ஸ் ஆர்டிஸ்ட். அதுதான் இப்போ எந்த மாதிரியான ஆட்கள் பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா, அந்த அவருக்கு அயன்மேனுக்கு வாய்ஸ் கொடுத்தவரா இருக்கட்டும், ஜாக்கி ஜானுக்கு வாய்ஸ் கொடுத்தவரா இருக்கட்டும். ஆக்சுவலா எம்எஸ் பாஸ்கர் நிறைய படத்துல வந்து வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. ஐயோ, ரவிசங்கர். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னீங்க ராஜான்னு சொல்லிட்டு. ஆமா, ராஜா அண்ணன் சொல்லுவாங்க. அவர் வந்து வியட்நாம் வீடு சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் நிறைய டிவி சீரிஸ், அந்த ஃபேண்டசி சீரிஸ்லாம் இருக்கும், அந்த பூதம் அந்த இதுல தாத்தா வர நடிப்பாரு மோஸ்ட் ஆஃப் த இதுல. அவருக்கு கொடுத்துருப்பாரு. அப்புறம் அவரே தான் வந்து விஜய் டிவில நிறைய இந்த டப்பிங் படத்துல எல்லாம் வந்து கொடுத்துருப்பாரு அவரு. ரொம்ப நாளா வந்து விஜய் இதுல மோஸ்ட்லி நிறைய ஹாலிவுட் படத்துல இந்த மாதிரி கணீர்னு சில வாய்ஸ்கள் வர்றதுல வந்துட்டு அருண் அலெக்சாண்டரோட வாய்ஸ் இருக்கும். அவர் கூட இந்த மாஸ்டர் படத்துல கூட இன்னொருத்தர் கோ ஆக்டரா இருப்பார்ல, அவரோட வாய்ஸ் இருக்கும். அவங்க 2 பேரோட வாய்ஸுமே அது ஹாலிவுட் படத்துக்குமே டெய்லர் மேடா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆமா, இது பேசிட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் மென்ஷன் பண்ணோம்னா, இவரு மங்கி மைண்ட் தான். தெரியவே தெரியாதுடா அவரு இவ்வளவு பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு. மங்கி மைண்ட் ஒரு சொன்னார்ல, அந்த ஸ்மால் ஒண்டர்னு ஒரு சொல்லிட்டு, அதுவும் நான் அந்த மாதிரி என்னோட கசின் வீட்டுக்கு போகும்போது விஜய் டிவில பாத்திருக்காது. ஆனா அந்த படத்துக்கு ஒரு எப்படி இருப்பாரு. இப்ப பாட்காஸ்ட் கேட்கும் போதுதான் நமக்கு தெரியுது இந்த வாய்ஸ் இங்கே கேட்டிருக்கோங்க அப்படின்னு. ஆனா நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் அதே அந்த வாய்ஸ். அப்புறம் அவங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் வருது. அவங்கள இருந்தா ப்ராப்பரான வாய்ஸ் ஆக்டர்ஸ்னு சொல்றோம் நம்ம. இப்ப இதுல பார்த்தோன்னு ரொம்ப காமனான ஒரு வாய்ஸ் படத்துல எல்லாம் வந்து இந்த செகண்ட் ஹீரோக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அறிந்து மரியாமலும் இல்ல, அவன் பேர் என்ன, செகண்ட் ஹீரோ வருவானே, நவ்தீப். அவனுக்குலாம் ஒருத்தர் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அது வந்து ஒரு டீன், ஒருத்தன் ஒரு பதட்டமான ஒரு யங்ஸ்டர், அந்த மாதிரி இது மாதிரி இருக்கும். பட் அவரே தான் கேப்டன் அமெரிக்கா வாய்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு அத்தாரிட்டிவான ஒரு லீடர்ஷிப் இருக்க மாதிரியான டோல்னு சொல்லிட்டு அது பெர்ஃபெக்டா செட் ஆகுது வேற. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஐகானிக் வாய்ஸஸ். பட் அதான் நம்ம சொல்லும் போது ஏன் நம்ம சின்ன வயசுல கேட்ட அந்த வாய்ஸ், அந்த குவாலிட்டி, அந்த மாதிரி இது இப்போ இல்லைன்னா, அவங்கெல்லாம் இப்போ வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க, இல்லை வேற எது சூஸ் பண்ணிட்டாங்கன்ற போது புது ஒரு ஜென்ரேஷனுக்கான இது தேவைப்படுது. ஓகே, என்னன்னா இப்போ இதுல இருக்கோம் நம்ம. அண்ட் ஒரு ஒரு டெக்னாலஜி ஒன்று பார்த்தேன் நான். இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன் நான். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட அது வளர்ந்துருக்கும். அது எப்படின்னா, உனக்கு வாய்ஸ் சிங்க், லிப் சிங்க் வந்து டிஃபரெண்ட் ஆகுதுல்ல. ஒரே மூவியை அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்பானிஷ்ல, பிரெஞ்சுல, இட்டாலியன்ல டப் பண்ணும் போது லிப் மூவ்மெண்ட் அந்த டைலாக் ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்றாங்க. ஓகே, அப்படி பண்ணும்போது அது கூட அதுக்கு ஏத்த மாதிரியான வாய்ஸ் இதுவும் இருந்துச்சுன்னா தான் உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லா கொடுக்க முடியும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம இந்தியால இருந்து வரும்போது பேன் இண்டியா பிலிம்ஸ் தான் எல்லாமே. சோ கண்டிப்பா டப்பிங் இல்லாம எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது இன்டர்நெட் பீரியட் ஸ்டார்ட் ஆனது ஆஃப்டர் 2013-14. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாலே இப்போ மோஸ்ட்லி எல்லா ஸ்டேட் படமும் வந்து எல்லாருமே பாக்குறதுதான் நான் பாக்குறேன். எல்லாருமே பாக்குறாங்க. ஓடிடி மட்டும் சொல்லல நானு, சொல்லல, ஜெனரலாவே டப் பண்ணியுமே போடுறாங்க. நீ இப்போ முன்னாடி செட் மேக்ஸ்ல போட்டுட்டு இருப்பாங்க தெரியுமா, நம்ம அது தமிழ் படத்தை ஹிந்தில டப் பண்ணி தமிழ். அந்த மாதிரி என்னன்னா எக்கச்சக்க யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஷாலோட படம், நிறைய பேரோட படம் வந்து டப் பண்ணி ஹிந்தில இருக்காண்டா. கோல்டு மைன் ஒருத்தர் இருக்காண்டா. ஆமாண்ணா, அவனுக்கு தானா பயங்கரமா அவனுக்கு இதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே 100 மில்லியனு
150 மில்லியன் வியூஸ் இருக்கும் அந்த நம்ம படம் ஊர்ல அந்த எல்லாமே. படம் அவ்வளவு ஓடி இருக்காது. ஆமாடா. மொத்த அஞ்சான் படம் அங்க செம ஹிட் தான் யூடியூப்ல. அவன் எடிட் பண்ணி போட்டிருக்கான். பயங்கரமா ஆமா இருக்கும். நானும் அதை கேள்விப்பட்டேன். லிங்குசாமியை பார்த்துட்டு மிரட்டிட்டான். நம்ம கூட இந்த மாதிரி யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலேயே அவன் கோல்டு மைன் தான் அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப சீப்பா இங்க இருக்க படத்தெல்லாம் வாங்கி அந்த டப்பிங் குவாலிட்டி ஒன்றும் அந்த அளவுக்கு சூப்பராலாம் இருக்காது. ஓகேவா? அது வந்து என்ன சொல்றது, பயங்கர சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போ கிளீஷியவான வாய்ஸ் தான் இருக்கும். நம்ம பேசுறோம்ல இப்போ சூர்யா எனக்கு அவனுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் கொடுத்து வச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. அவன் கேங்ஸ்டர்தால ஒரு மாதிரி வாய்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. பட் அந்த மாதிரி தான் கொடுத்து வச்சிருப்பாங்க. பட் படம் கூடுது சூப்பரா. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி நிறைய தெலுங்கு படங்களும் அந்த மாதிரி ஓடுமா? இவங்க டப் பண்ண படமே இப்படி ஓடுதே, அப்ப நம்ம ரீமேக் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா எடுத்தாடுங்க. படம் செம்ம ஃபிளாப் ஆயிடுச்சு. சந்திரமௌலியா? அவன் வந்து பெல்லங்கோட்டா ஸ்ரீனிவாஸ். அவன் படம் ஒண்ணு இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி படம். அவன் காஜல் இருக்க படம்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி யூடியூப்ல போய் பயங்கர வியூஸ். அது வந்த உடனே அப்போ நமக்கு ஹிந்தில செம ரெஸ்பான்ஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாப்புல செம ஃபிளாப் ஆயிடுச்சு. அவருக்கு தெரியல, எல்லாரும் இவங்க வேலை செய்யும் போது போன்ல வச்சு பாக்குறதா அது வந்து தியேட்டர் ஆடியன்ஸ் கிடையாதுன்றது அவங்களுக்கு புரியல. ஆனா அந்த மாதிரி நான் தமிழ் படம் நிறைய பாக்குறது இல்ல தெரியுமா? டப்பு ஒரு சில மலையாள மூவிஸ வந்து அந்த மாதிரி டப் பண்ணி போட்டிருப்பானுங்க தமிழ்ல. நான் சரி நம்ம ஓடிடில எதுலையும் கிடைக்கல, நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலான்னு பண்ணா அந்த மாதிரி இவனுங்க டப் பண்ணி ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஓரளவுக்கு தமிழ் டப்டு படம் எல்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில தான் இருக்கு. என்ன இந்த வாய்ஸ் ஆக்டிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் லைட்டா ப்ரஷ் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஏரியா அண்ட் ரொம்ப பெரிய மார்க்கெட்டுங்க. என்னன்னு பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான வாய்ஸ் ஆக்டர்ஸ் நம்ம ஊர்ல வரணும். என்னன்னா கொஞ்சம் எலைட்டா எதுக்கு அதை அந்தந்த லாங்குவேஜ்ல பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ற இதுல இருந்துட்டு கொஞ்சம் வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது. நிறைய ஆடியன்ஸ் இன்னமும் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டை அவங்க மொழியில பார்க்கறதுக்கான தேவை இருந்துட்டு தான் இருக்கு. அண்ட் ஒரு ஆர்ட் வந்து மக்களை போய் சென்றடைகிறதுக்கு வந்து மொழி ஒரு தடங்களா இருக்கக்கூடாதுன்றதுக்கு வந்து இந்த டப்பிங் படங்கள் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அந்த வரிசையில வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஹால் ஆஃப் ஃபேம் மாதிரி நம்ம ஒரு சின்ன செக்மெண்ட் வச்சுக்கலாம். உனக்கு சின்ன வயசுல இருந்து பார்த்ததுல இருந்து ஒரு நோட்டபிளான வர்த்தியான நல்ல டப்டு மூவிஸ் நம்ம சைல்ட்ஹுட்டை ரொம்ப என்ஜாயபுளா மாத்தின மாதிரியான படங்கள் அப்படின்னு சொன்னா 1, 2 அப்படி லிஸ்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மிரட்டல் அடி பார்ட் 2 ஆக்சுவலி வந்து ஷாலின் சாக்கரும் கும்புவாசலும் அது சொல்லியிருந்தோம். அடுத்தது வந்து இது ஜுராசிக் பார்க், டெர்மினேட்டர் 2 வந்து இப்ப கூட அதான் சொன்னேன்ல, எனக்கு வந்து இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் நான் பார்த்த அந்த இதுதான் வந்து என் மைண்ட்ல இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அப்புறம் இல்ல நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அவன் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்கேட்ல போய் அந்த பையனை பார்க்கறது, அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வளர்ப்பு ஃபோன் பண்றது, அவங்க அம்மா வந்து இவனை கொல்ல ட்ரை பண்றது, இவன் வந்து டெர்மினேட்டர்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பார்த்து அந்த மாதிரி இதெல்லாம் அந்த டைலாக் அந்த கான்வர்சேஷன் சொல்றேன், அந்த வாய்ஸ். அப்புறம் நார்னியா அஃப்கோர்ஸ் அஸ்லான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நார்னியா செகண்ட் பார்ட் எனக்கு அந்த அளவுக்கு மனசுல நிக்கல. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னும் அப்படியே இருக்கு. நான் நார்னியா செகண்ட் பார்ட் பார்த்தேனானே ஞாபகம் இல்ல. இல்ல பிரின்ஸ் கேஸ்பியன்னு சொல்லிட்டு அதுவும் செகண்ட் பார்ட் நான் தமிழ்ல தான் பார்த்தேன். ஏன்னா அப்ப இன்னும் அந்த டிரான்சிஷன் ஆகல. இருந்தாலும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய இது வந்து இம்பாக்ட் வந்து வேற லெவல் தான். அடுத்து வேற என்ன படம்? எனக்கு இதுல வந்துட்டு மென் இன் பிளாக்
மென் இன் ஆ பிளாக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி 1, 2 இது 2மே. அதுல வந்து இவரோட வாய்ஸ் நல்லாவே இருக்கும். வில் ஸ்மித்துக்கு குடுத்துருக்க வாய்ஸ் சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப சூப்பரான பிடிச்சிருந்தது. வாய்ஸ் கொடுத்துருப்பாங்களா அது. ம். செம்மையா அவ இருக்கும் அது இது வாய்ஸ். அப்புறம் கோஸ்ட் ரைடர். அது நான் தமிழ்ல ம் தான் பார்த்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கோஸ்ட் ரைடர், ஹெல்பாய், ஹேன்காக். ம். ஹேன்காக் ஆ இந்த கோஸ்ட் ரைடர் இந்த வந்து படம். நான் அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருந்தப்போ நான் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். அப்ப ம். கலாச்சிட்டே பார்த்தோம். மோட்சன் தியேட்டர்ல வந்து டப்டு இது அன்எக்ஸ்பெக்டடா போனோம். ஓகே, ஓகே. அதுல ஆ. வந்து ஹே ஜானி வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஐயோ ஜானி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆ. அந்த இது படத்துல ஹெல் இருந்து ஹெல் அவனுக்கு வந்து அந்த கொஞ்சம் மாரி தானே இருக்கும். ஹெல்பாயும் அந்த மாரி தான் இருக்கும். டயலாக்ஸ்லாம் வந்து அந்த மாரி தான் எழுதிருப்பாங்க. ஹெல்பாய் படமும் சரி, அந்த மாரி தான் இருக்கும். ஹேன்காக் படமும் அந்த மாரி தான் இருக்கும். ஹேன்காக்ல தனியா அந்த ஸ்லாங்கே வந்து ஒரு சிலதெல்லாம் அந்த மாரி ஆட் பண்ணியிருப்பானுங்க. ம் ஆமா. அப்புறம் நான் பார்த்த இன்னும் இந்த குழந்தைகள் விரும்பி பார்க்கிற படமா சிலது பேபுன்னு ஒரு படம் பார்த்திருக்கேன். அது ஒரு ஆ பிக் வச்சு கதை இருக்கும். ஆக்சுவலா ஞாபகம் அதுல இருக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுல வந்து ஒரு சின்ன போர்ஷன் தான். ஒரு வாத்துக்கு வந்து காத்தாடி ராமமூர்த்தி அவரு டப் பண்ணியிருப்பாரு. சரியான வாத்து ஐயோ மணியனுக்கப்பா அப்படின்ட்டு. அது அவர் வாய்ஸ கேட்டாலே சிரிப்பு வந்துரும். அது ஆமா. சூப்பரா இருக்கும். ரொம்ப ஆக்சுவலி நாள் கழிச்சு ஆஹ் இந்த ஹெர்பின்னு இந்த சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும்ல. கார் வச்சு ஆமா. இந்த ம், பீட்டில் கார் வச்சு ஒரு படம். அது ஆக்சுவலா ம். நான் எந்த டப்பிங்ல வந்து நான் சின்ன வயசுல பார்த்தேனோ, அதே டப்டு வெர்ஷன் வந்து இதுல இருக்கு. ஹாட் ஸ்டார்ல இருக்கு. இல்ல ரீசெண்டா இப்ப நம்ம பார்த்தேன். சொல்ற நெறைய படத்தோடைய டப்டு வெர்ஷன்ஸ் Hotstarல இன்னமும் இருக்கு. ஹனி ஐ ம், ஸ்ட்ரக் தி கிட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ம், டார்சன் இருக்கு. ம். டார்சன். டார்சன் ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள் தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த இதோட கொரில்லாவோட வாய்ஸ் தான். ம். அதான் சொல்றேன்ல, இவங்க இந்த டெம்ப்ளேட் மாரி ஒரு சில இதுக்கு ஒரு சில வாய்ஸ்ன்னு வச்சிருந்தாங்களா? அத நம்ம ஆமா. கிளீஷேன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து ஆக்சுவலா நான் நல்லா அதுக்கப்புறம் தான் இருந்துச்சு. கண்டுபிடிச்சேன். ஜார்ஜ் ஆஃப் த ஜங்கிள்ல வந்துட்டு அந்த கொரில்லாக்கு இருக்குள்ள வாய்ஸ் அந்த சேம் வாய்ஸ் தான் வந்துட்டு இந்த இது இருக்குல்ல அஹ் ஜாக்கி ஜானின் சாகசங்கள் சுட்டி டிவில போடுறது. ஆமா. அதுல வந்து இந்த பீமாக்கு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் ஆக்சுவலி அது வாய்ஸ் தான். பீமாவே கிடையாதுடா. டோரோ டோரோ ஆக்சுவலா ஆ டோரோ. இது ஒன் ஆஃப் த பீமான் பேரு ஸ்டார்டிங்ல வச்சிட்டாங்க. நடுவுல டோரோன்னு பேருன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆர் என்ன சொல்றது கன்வீனியன்ஸ் ஆஃப் ஹேவிங் எ டப்டு வெர்ஷன். அது ஆக்சுவலி அவனோட ஒரிஜினல் கேரக்டர் டோரோ தான். பட் டோரோன்னு ஆமா, வச்சா நம்ம ஆளுங்களுக்கு வராதுல்ல. அந்த ஆள் பார்க்க வந்து பீமா மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பீமா அப்படின்னு வச்சுட்டாங்க. பீமான்னு வச்சிட்டாங்க. பட் அதான் ஒரு ரொம்ப அதுவும் நல்ல அப்படியே சீரிஸ்டா அது. ஆமா. இப்போ நான் தேடுறேன் நான் எங்க கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பெஷலி நானும் அது தமிழ்ல தேடினேன். கிடைச்சா யூடியூப்ல நல்லா எல்லாம் இருக்கும். பெருசா அந்த இது ஃபுல்லாவே எதுவுமே இல்லை. ஏதாவது ஒன்னு 2 எபிசோடு யாராவது போட்டு வச்சிருக்காங்க யூடியூப்ல. ஆனா அது ஃபுல் அதுவும் பேக்கா நல்லா இல்ல. இதுல எதுலயுமே இல்ல. சன் நெக்ஸ்ட் மட்டும் இப்போ இது ரிலீஸ் பண்ணாங்கன்னு வையேன். அவங்க நான் காசு கட்டி பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கேன். அவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பண்ண ஆமா. மாட்டேங்கிறாங்களே. ஆக்சுவலி எங்க வீட்ல வந்து நாங்க 9 மணிக்கெல்லாம் தூங்கிருவோம். ஏன்னா ம். காலையில எல்லாரும் ஸ்கூல் சீக்கிரம் போற பழக்கம் இருந்ததுனால, எல்லாரும் 9 மணிக்கெல்லாம் தூங்கிருவோம். எக்செப்ஷன் வந்த ஒரே காரணம் என்னன்னா, ஜாக்கி சான் 9 மணிக்கு போடுறதுனால, அது முடிக்கிற வரைக்கும் 9:30 மணி வரைக்கும் 9:30 மணிக்கு ஆமா. எங்களுடைய தூக்க டைம மாத்திட்டோம். அது ம். நாங்க பசங்க மட்டும் இல்லாம, பேரண்ட்ஸும் சேர்ந்து உட்கார்ந்து மந்திரக்கல்லியும், ஆமா. முகமூடியும் பார்த்துட்டு அது இருந்தாங்க. ஆக்சுவலா ஜாக்கி சான் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு கார்ட்டூனா இருந்தது. ஆமா. எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்போம் ஜாக்கி சான். நான்லாம் யோசிச்சிருக்கேன்டா நம்மகிட்ட ஷேடோ காமிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டுலாம். ஆமாண்ணா. அதெல்லாம் ஒரு காலம். இந்த கல் இருந்தா ம். எப்படி இருக்கும்? ஆமா. சேவல் மந்திரக்கல் இருந்தா எப்படி இருக்கும்? பாம்பு மந்திரக்கல் இருந்தா எப்படி இருக்கும்? இன்னொன்னு அதான் சொன்னேன்ல, ஏன் வந்து ஒரு ஆர்ட் வந்து லாங்குவேஜ் பேரியர் தாண்டி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இது ம். வெறும் ஃபன்னான அ இதுவான படங்களுக்கு மட்டும் காமெடி படம் அந்த மாரி மட்டும் இல்லாம, ம். எல்லாமே போய் சேரும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் நோட்டீஸ் பண்ணேன் நானு. இந்த மாரி தான் வந்து ஒரு சண்டே அன்னைக்கு மதியானம் வந்து விஜய் டிவில ஒரு படம் போடுறாங்க. அந்த படம் வந்து பெரிய ஆக்ஷன் தான் அது. அந்த ஜனரஞ்சகமான மசாலா ஆக்ஷன் கிடையாது அது. ஓகே. அந்த கிளாடியேட்டர் படம். ஓகே. இப்ப கூட அத பார்த்தா கூட, அது ஒரு அது பயங்கரமான அது வொர்க் ஆஃப் ஆர்ட் அது. அந்த கிளைமாக்ஸ் அது நம்ம ஊர் ஸ்டோரி தான் அது. அவங்க அ பெரிய தலைவரு.
அந்த பெரிய தலைவர் கட்சி அவருக்கு தளபதியா இருக்க ஒருத்தர். அவன் பையன் ஆனா கொஞ்சம் தருதலையா இருக்கான். அவன்கிட்ட குடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல. அவர் வந்து டெமோக்ரஸி கிட்ட போயிடலாமா, நீ முன்னாடி நின்னு நடத்தி குடுக்குறியா அப்படின்ற மாதிரி வந்து இவர் ஃபேவர் பண்றாரு. இது தெரிஞ்சவொன்னே அவன் பையன் என்ன பண்றான், ஆளு வச்சு அவன் ஒய்ஃப் குழந்தைய காலி பண்ணிடுறான். இவனையும் கொல்லணும்னு முயற்சி பண்றான். இவன் கொன்னுட்டான்னு நினைக்கும் போது இவன் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிட்டு ஒரு அடிமை வீரனா, அப்போ ரோம்ல வந்து இது மாதிரி கிளாடியேட்டர்ஸ் சண்டை போட்டு பாக்குறதா அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். இப்பதான் நமக்கு வந்து அதான் டப்டு மூவிஸ் இருக்கு, ஓடிடி இருக்கு, சீரிஸ் இருக்கு. அப்போ என்டர்டெயின்மெண்ட் அதானே, ஒரு பெரிய கிரவுண்ட்ல 2 பேரும் சண்டை போட விட்டு பார்ப்பானுங்க. அந்த அடிமை வீரர்களும் இவங்களும் பண்ணோம். அந்த மாதிரி இதுல இவன் போய் சேர்ந்துருவான். அந்த இதுலயே அவங்க ஒரு பெரிய ஒரு ஹீரோ மாதிரி ஃபார்ம் ஆயிடுவான். அவனுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும். அப்போ இந்த ராஜாவோட பையன் இவன் முன்னாடியே வந்து இவன் பண்ற இதெல்லாம் வந்துடும். செம்ம மாசா இருக்கும் அந்த சீனு. இப்ப கூட எனக்கு ரொம்ப ஃபேமஸான சீன் அது. அவன் வந்து சண்டை போட்டுருவான். பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவன்கிட்ட இவன் முகத்தை காட்டுக்கு விரும்ப மாட்டான். ஏன்னா வந்து இவன் குடும்பத்தை வந்து அழிச்சிருக்கான். இவன் உயிரோட இருக்கான்னு தெரியவே தெரியாது எனக்கு. அப்போ சண்டை போட்டு முடிச்சுன்னா வந்து கேட்பான், உன் முகத்தை காட்டு அப்படிமா. இவன் காட்டாம திரும்பி போன உடனே, நீ இப்ப காட்டு, நான் ஒரு மன்னன்னா ஆணையிட்டேன்ன உடனே நீ யாருன்னு சொல்லு அப்படின்ற போது அது ஒரு செம்ம பஞ்ச் டைலாக் அது. அப்படியே தமிழ்ல சொல்லணும்னா, என் பேர் மேக்சிமஸ் தெரியஸ். இந்த படத்துல இந்த வடக்கு இதோட படத்தலைவன் மன்னர், இவருக்கோட விஞ்ஞான விசுவாசி, இவர்கிட்ட இருந்திருக்கேன், ஒரு மனைவி கணவன், ஒரு அன்பான குழந்தைக்கு அப்பா, இப்போ வந்து இங்க நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அது அந்த ரிவீலே சூப்பரா இருக்கும். அந்த படம் வந்து முடியும் போது நாங்க பசங்க தான் பார்த்துட்டு இருந்தோம். நானு, கசினு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு தான். இப்ப அவங்க எங்க அத்தை அவங்க எல்லாம் வந்து வீட்டுல வேலை இது பண்ணிட்டு இருந்தவங்க அப்பப்போ வந்து பார்த்துட்டு போனாங்க. கிளைமேக்ஸ் அப்பெல்லாம் ஃபுல் அந்த லாஸ்ட் 1 hour உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஆஸ்கர் வின்னிங் கிளாடியேட்டர் மூவி, ரசல் க்ரோ கூட இங்க இருக்கிற ஒருத்தங்க கனெக்ட் ஆறாங்க அப்படின்றது வந்து அந்த மேஜிக் வந்து இதனால நடந்துச்சு இல்ல. அண்ட் அது வந்து தியேட்டர்ல நடக்காது. இப்போ ஆப்வியஸ்லி வந்து நம்ம காமன் பப்ளிக் நிறைய பேர் வந்து தியேட்டருக்கு போயிட்டு டப்டு இல்ல மூவிஸ் கரெக்ட் பார்க்க தான். முடியாது. அது வந்து இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்றப்போ அவங்க தியேட்டருக்கு போகணும்னு முடிவு பண்றது, அவங்க பெரிய ஹீரோ படங்கள், தமிழ் படம் அந்த மாதிரி தான் போகணும்னு சூஸ் பண்ணுவாங்க. டப்டு இல்லைன்னா நினைக்க மாட்டாங்க. ஆமா, இல்லைன்னா பசங்க வந்து இது பண்ணணும், கம்பல் பண்ணணும், இந்த படம் வந்திருக்கு இதை போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி இருக்கிறதுலயுமே ஒரு சில டப்டு ஹாலிவுட் மூவிஸ் வந்து ரொம்ப நல்லா இப்போ தியேட்டர்ல பார்த்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கிங்காங், காட்ஜில்லா, இதெல்லாம் அந்த கேட்டகரியில வரும். அவதார்லாம் அந்த கேட்டகரியில தான் வரும். ஆமா, அவதாரும் அவதாரோட எந்த அளவுக்கு படத்தோட குவாலிட்டி நல்லா இருக்கோ அதே மாதிரி டப்பிங் குவாலிட்டியும் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். நம்ம சொன்னோம்ல இந்த மாதிரி ஜோக் அடிக்கிறதுக்கு வந்து வேற ஏதாவது ஸ்லாங் போடுறது, இல்ல இவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது டைலாக் அடிச்சு கொடுத்தது, அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே இருக்காது அந்த படத்துல. அந்த அளவுக்கு காமெடியான இதுவும் இருக்காதுன்னு வச்சுக்கேன். பட் ஆனா அது சூப்பராகவும் பண்ணியிருப்பாங்க அதை. அண்ட் இப்போ டிவிலேயே கூட நம்ம லாங்குவேஜ் ட்ராக் மாத்திக்கலாம்ல. ஆமா ஆமா, சோனில எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோனி மூவிஸ் நவுல எல்லாம் கூட அந்த லாங்குவேஜ் ட்ராக் மாத்திக்கிறது இருக்கு. மாத்திக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அது. ஓகே, ஸோ எனக்கு கிளாடியேட்டர் சொல்லியே ஆகணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். வேற ஏதாவது அந்த மாதிரி உனக்கு தோணுதா? கிளாசிக்ஸ் இருக்குல்ல, டைட்டானிக், இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச புக்ல எல்லாம் டைட்டானிக் பார்த்துருப்பாங்க. கரெக்ட். இல்ல டப்பிங் ரிலேட்டடா சூப்பரானா ரஷ்யா சீரிஸ். ரஷ்யா சீரிஸ், போலீஸ் ஸ்டோரி சீரிஸ். இது வந்து ஹால் ஆஃப் ஃபேம்ல நமக்கு ஒரு நல்ல ரஷ்யால வந்துட்டு எப்பயும் கிறிஸ்டக்கருக்கு வந்து தனி ஸ்லாங்ல கொடுப்பாங்க. இல்ல அது ஓகே, அது ஜஸ்டிஃபைபிள், ஜஸ்டிஃபைடு. இப்போ அந்த இது சொல்லும் போது இவன் வந்து சைனீஸ் ஆக்சென்ட், அவன் வந்து அமெரிக்கன் ஆக்சென்ட், அதுவும் வந்து அமெரிக்கன் இதுலயே வந்து அவன் வந்து ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஆக்சென்ட். அது கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுவே ரொம்ப ஜாலியா கேஷுவலா இருக்க மாதிரி ஆக்சென்ட் தான். அது எனக்கு ஓகே. இப்போ இந்த சைனீஸ் மூவிஸ்லயே அதுக்குள்ளேயே வந்து வேற இது கொடுப்பாங்கல்ல. ஹீரோ வந்து நல்ல சூப்பரா பேசுவாரு,
ஹீரோ ஃப்ரெண்டா இருக்கவன் வந்து ஒரு மாதிரி லோக்கலா பேசுறது. இது ஆமா. வந்து கொஞ்சம் ஸ்டீரியோடைப்பிங்கா இருக்கும். பட் இப்போ அது மாதிரி பண்றது இல்லைன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு ஒரு இந்த ஓடிடில பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். டப்பிங். ஹாலிவுட் மூவிஸை விட ஹாட்ஸ்டார்ல அவ்வளோ சூப்பர் படம். எல்லாத்துக்கும் தமிழ் வெர்ஷன் வச்சிருக்காங்கடா. நம்ம பார்த்த கிளாசிக்ஸ் பேப் இருக்கு, ஹாட்ஸ்டார்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னமோ. ஆனா அந்த வெர்ஷன் இருக்கா, அந்த வெர்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அரௌண்ட் தி வேர்ல்ட் 80 டேஸ் இருந்துச்சுன்னா நான் இன்னொரு தடவை அதை பார்க்கறதுக்கு ஆசைப்படுவேன். பட் ஹாட்ஸ்டார் வந்து ரொம்ப எனக்கு ஆசைதான். ஹாட்ஸ்டார் ஆனா ரொம்ப ஒரு தந்திரமான வேலை செய்கிறார்கள். இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இந்தியன் லாங்குவேஜஸ் வருது. வெளியே ஹாட்ஸ்டார் வெளியே இருந்து வரவே மாட்டேங்குது. விபிஎன் போட்டு கனெக்ட் பண்ணுனா அது கனெக்டே ஆக மாட்டேங்குது. மற்றவங்களாவது பரவாயில்ல. இப்போ பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் விபிஎன் போட்டு நான் இந்தியா கனெக்ட் பண்ணேன்னா இந்தியா கண்டென்ட் எனக்கு வருது. ஆனா ஹாட்ஸ்டார் போட்டோம்னா சுத்தமா வர மாட்டேங்குது. நான் ஹாட்ஸ்டார் சரி இங்க இருக்க சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கலாம்னு பார்த்தா இங்க இருக்க லாங்குவேஜ் இங்கிலீஷு, போலிஷு, இல்ல பிரெஞ்சு அதுதான் வருதே தவிர தமிழ் வரமாட்டேங்குது. ரொம்ப பெரிய வருத்தம் தான் அது. பட் இது எல்லாமே வந்து அங்க இருக்கு. இன்னும் நம்ம சொன்ன இந்த கிளாசிக்ஸ்ல இந்த மிரட்டலடி இதெல்லாம் வந்து தமிழ்ல வந்து வெளியே அவைலபிளா இல்ல. அதெல்லாம் வந்து ஒரு ஓடிடில அதுக்குன்னு ஒரு ஓடிடி கொண்டு வந்தாங்கன்னு வையேன். இப்ப எப்படி கிரன்ச்சி ரோல் இருக்குல்ல, அனிமிக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஓடிடி. அது ஐ திங்க் இட் பிகேன் அஸ் அ பைரசி சைட். அதுக்கப்புறம் பாப்புலாரிட்டி வரும்போது அது ஒரு ஓடிடியாவே மாறிடுச்சுல. இது மாதிரி யாராவது எடுத்து ஒரு டப்டு மூவிஸ் இல்லை அதர் லாங்குவேஜ் மூவிஸ் வந்து இந்த பண்ணதுக்குன்னு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா டேக் மை மணி. அதுதான். ஸோ ஹால் ஆஃப் ஃபேம் வந்து இதெல்லாம் தான் மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய டப்டு மூவிஸ் சைல்ட்ஹுட்ல என்ஜாய் பண்ணது. இப்போ நம்ம பேசினதுல நிறைய மூவிஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்றதுக்கும் மறந்துருப்போம். ஏன்னா நம்ம பார்த்ததுல நிறைய இது பார்த்துருப்போம். சில இது நம்ம பார்க்காமல இருந்திருப்போம். மற்றவங்களுக்கு எது பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா இப்போ அதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க உங்களுக்கு பிடிச்சதை வந்துட்டு இதுல கமெண்ட்ஸ்ல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க வந்து சொல்லலாம். இல்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அதுல கூட நீங்க ஆமா, அதுல கூட நீங்க எங்கேயும் கூட. ஆமா. ஸோ என்னோட இறுதி கருத்து என்னன்னா வந்து டப்டு மூவிஸ் எஸ்பெஷலி ஹாலிவுட் மூவிஸ் அண்ட் சைனீஸ் மூவிஸ் வந்து நம்ம சைல்ட்ஹுட்டை வந்து ரொம்ப அழகாக்குனதுல ரொம்ப பெரும் பங்கு வகிச்சிருக்கு. அது பீட் மூவிஸ் ஆர் கார்ட்டூன் சீரீஸ் ஆர் டிவி ஷோஸ், அப்படி இல்லைன்னா வந்து இந்த மேன் வெர்சஸ் வைல்டு மாதிரியான ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் ஷோஸ் சரி, அது ரொம்ப நல்ல ஒரு பங்கு வகிச்சிருக்கு. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம்தான். வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம், இல்லை ஏதாவது விடுபட்டு இருந்துச்சுன்னா அது நம்ம அடுத்த பார்ட் வேணும்னா கூட இன்னொரு தடவை வச்சு பண்ணலாம். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப நம்ம அவுட் ஆஃப் த மெமரி பேசுறதுனால வந்து நிறைய விஷயம் வந்து இப்போ உடனே வந்து மெமரிக்கு வரல. பட் உட்கார்ந்து பார்த்தோன்னு எனக்கு தெரிஞ்சு திரும்ப பேசினதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு தடவை வந்து எல்லாத்தையும் போய் ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்திருக்கு. லெட்ஸ் see எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களோட இறுதி கருத்து என்ன சொன்னா பண்ணலாம்? ஆக்சுவலா இப்போ வந்து டெக்னாலஜி பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓடிடி வந்து வாஸ்டா இருக்கு. இப்போ நம்ம எல்லா கான்டென்ட்டும் வந்து நம்மளால கன்சியூம் பண்ண முடியும். ஆனா அந்த டைம்க்கு நம்ம சின்ன வயசுல வளர்ந்துட்டு இருந்த டைம் நம்மளோட டீம்ல வந்து இந்த மாதிரி ஹாலிவுட் படம் பார்க்கிறோம்னா அது டபுள்ல தான் நம்ம பார்த்திருப்போம் மோஸ்ட்லி. ஸோ அந்த டப்டு ஹாலிவுட் படம் தான் நமக்கு வந்துட்டு ஒரு பாஸ்போர்ட் டு இமேஜினேஷன். அந்த ஊர்ல எப்படி இருக்கும், எப்படி என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அது காமிச்சது. ஏன்னா நான் இங்கிலீஷ்ல பாடுனா நான் கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டேன் ஹாலிவுட் படம் தான். தமிழ்ல இருந்ததுனால தான் நான் பார்த்தேன். ஸோ இப்படியும் ஊர் இருக்கு, இப்படியும் இருக்காங்கிறது தான் எனக்கு அதை பார்க்க ஆரம்பிச்சது தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஹாலிவுட் படங்கள் சொல்லுங்க. இப்போ சொன்னது 100% உண்மை. நான் முதல் தடவை ஹாங்காங் போனப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்து போறப்போ எனக்கு அப்படியே தான் இருந்துச்சு. என்னமோ எனக்கு நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பழக்கமான ஒரு இடம் மாதிரியே இருந்துச்சு எனக்கு. அந்த ஸ்ட்ரீட் சைடு ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் கடை இதெல்லாம்
நான் என் கொலி கிட்ட சொன்னேன், நான் இன்னும் ஜாக்கி சான் படத்துக்குள்ள இருக்க மாதிரியே இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான். ஸோ இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்தது வந்து டப்டு மூவிஸ் தான் வந்து நமக்கு பயங்கரமான மெமரிஸ் எல்லாம் தந்துருக்கு. ஸோ நானும் கண்டிப்பா ரீவாச் பண்ண வேண்டிய நிறைய படங்கள் இருக்கு. திருப்பி போய் செக் பண்ணி பார்ப்பேன். ரீசெண்டா தான் நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, இந்த ஹெர்பி படம் வந்து பார்த்தேன். அது ஒரிஜினல், அது நான் சின்ன வயசுல பார்த்தேன், அதே டப்பிங்ல இருந்துட்டு நான் திரும்ப இல்ல ஹெர்பில ஒரு பழைய படம் நம்ம பார்த்தது, ஹெர்பி ஃபுல்லி லோடட். ஆமா ஃபுல்லி லோடட், ஆமா அதுதான் அதுதான் நான் பார்த்தேன். இப்போ வந்துட்டு நான் போய் திரும்ப ஹோமோலோன் பார்க்கலாம். ஹோமோலோன் கிடைக்குது சேம் டப்பிங். எனக்கு ராபின் வில்லியம்ஸோட ஃப்ளப்பர்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் நான். ஃப்ளப்பர் சேம் அதே தமிழ் டப்பிங்ல தான் இருக்கு. என் ஃப்ளப்பர்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து அவனோட அசிஸ்டன்ட் ஒன்று இருக்குல்ல, அது அந்த ரோபோ. ஆமா, அது பயங்கரமா இருக்கும். அது அப்பப்போ இப்போ வந்து நம்ம பேசும்போது நம்ம கவுண்டர் கொடுக்குறோம், மீம் இது ஷேர் பண்றோம், அதை வந்துட்டு அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. 90 சம்திங் 90ஸ்ல இருக்க படம் அது. அதுல வந்து அதை காமிச்சிருப்பாங்க. இவர் பண்றதுக்கெல்லாம் வந்துட்டு அது மீம் மாதிரி பழைய வீடியோ மீம்ஸ், ஜிஃப் எல்லாம் காமிக்கும். அதெல்லாம் புதுசா இருந்துச்சு. இப்போ ஆக்சுவலா அதுதான் இப்போ வந்து டெக்னாலஜில ரெலவெண்டா இருக்கு. ஆமா, ரெலவெண்டா இருக்கு, பயங்கர ரெலவெண்டா இருக்கு. ஓகே, சோ இதெல்லாம் தான் நம்மளோட நாஸ்டால்ஜியா. ஓகே, ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் அஸ் திஸ் ஃபன் டிஸ்கஷன். இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட நம்ம மறுபடியும் பேசலாம். இது திண்ணை டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் புலிகேசி. நான் சூனா பண்ணா. பை.